போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம், நம்ம கோஸ் இருக்கால, இவன் நாசியோஹாங்க்கு போற வழியில அவனுக்கு ஒரு சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவனை போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறேன், இவனுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஒரு பெரிய குரூப், இவங்க எல்லாரும் வயசானவங்க, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணா கூடி இருப்பாங்க. இவங்க பாஸ் இவங்க எல்லாரும் இங்க வர சொல்லிருப்பான். அது யாருக்காக அப்படின்னா, நாசியோஹாங்க்கு எவ்வளவு ஒருத்தன் போறானா அவனை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மொத்த குரூப் இங்க கூடி இருப்பாங்களா. இத பத்தி இவங்க பேசின உடனே நம்ம கோஸுக்கு தெரிஞ்சு போயிடும், இவங்க தடுக்க வந்திருக்கிறதே தன்னதான் அப்படின்னு. உடனே அவனும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்பான். ஆனா இந்த குரூப்போட லீடர் சா பேட்சியோன் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாரையும் இவனை கொல்ல சொல்லி உத்தரவு போடுவான். இப்ப எல்லாரும் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நம்ம கோஸ் எப்படியோ எல்லாரையும் தடுத்துருவான். ஃபைனலா ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையுமே இன்டர்னல் டேமேஜ் கொடுத்து எல்லாரையுமே தடுத்துருவான். ஆனா இப்ப இந்த சா பேட்சியோன் சண்டைக்குள்ள வருவான். இந்த சா பேட்சியோன் சாதாரண ஆள் கிடையாது, பழைய முறிம். அதாவது ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இருந்த முறிமை அதுக்கும் தாண்டி முன்னாடி இருந்த ஓல்ட் முறிம் இருக்குல்ல, அப்ப 12 சுப்ரீம் மாஸ்டர்ல ஒரு ஆளா இருந்தவர். ஷேடோ எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் இந்த சா பேட்சியோன். அதோட கொஞ்சம் ஈவலான ஆளு கூட. இப்ப அந்த ஆளை நம்ம கோஸ் தடுத்தாகணும். இல்ல நாசியோஹாங்க்கு போறது என்ன, இங்க இருந்து உயிரோட கூட திரும்பி போக முடியாது. இதோட நம்ம போன சாப்டர் செப்ட் போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த சா பேட்சியோன் என்ட்ரி கொடுத்தது நம்ம கோஸுவை ஒரு பெரிய அட்டாக் வச்சு அடிச்சிருப்பாரு. ஒரு பாம் ஸ்ட்ரைக். இந்த ஒரு பாம் ஸ்ட்ரைக்க நம்ம கோஸ் தடுத்திருப்பான். இருந்தாலும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளி போய் விழுந்திருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாம் ஸ்ட்ரைக் இது. இப்ப இது எல்லாத்தையும் அந்த நாசியோஹாங்கோட குரூப் மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள இருக்க அந்த லீடரை பார்த்துட்டு, லீடர் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க எப்படி பிடிச்சீங்க, இவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ உடனே அந்த லீடர் சொல்லுவா, இந்த சா பேட்சியோன் இருக்கார்ல, டெவில் ஆஃப் வெனம் ஹேண்ட்ஸ், இவர் ரைடியஸ் ஃபேக்ஷன்ல தான் ஒரு மெம்பரா இருந்தாரு. ஆரம்ப கட்டத்துல இவர் மத்தவங்க யாரும் பெருசா கண்டுக்கல. இவரோட ஈவலான நேச்சர் அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா அப்பதான் டீமனிக் கல்ட்டோட வார் வந்துச்சு. இந்த வார்ல இவரோட மேட்னஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாரு. இவர் ஒரு பைத்தியக்காரன்றத அங்கதான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்துல ரைடியஸ் ஆலியன்ஸோட மாரல இவர் தான் அதிகப்படுத்தினாரு. ஏன்னா இந்த சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே டீமனிக் கல்ட்டோட 7 ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ல ஒரு ஆளை இவர் உடனே தோக்கடிச்சாரு. அவரை மொத்தமா கொண்டுட்டாரு. இத பார்த்ததும் முரிம் ஆலியன்ஸ்க்கு பரவாயில்ல, நம்ம கூட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மாரல் இன்கிரீஸ் ஆச்சு. எனிமீஸ கொண்டா பரவாயில்ல. ஆனா இந்த சா பேட்சியோன் அதுக்கப்புறம் தன்னோட டீம்ல இருக்க தன்னோட முரிம் ஆலியன்ஸ்ல இருக்க ஒரு 2 ஸ்ட்ராங்கான மார்ஷியல் மாஸ்டர்ஸே கொண்டுவாரு. இத பார்த்த முரிம் ஆலியன்ஸ் அவ்வளவு சும்மா இல்ல. இவங்க எல்லாரும் இந்த சா பேட்சியோன் மேல ரொம்ப கோவப்பட்டு இவரை கொல்றதுக்காக நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப இந்த சண்டையோட முடிவுல என்னாச்சு, சா பேட்சியோன் உயிரோட போனாரா இல்லையா, இல்ல இவர் இறந்து போயிட்டாரான்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இந்த சா பேட்சியோன் ஷேடோ எவிடன்ஸ் மொத்தமா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு. இப்படியே தான் இவர் ரொம்ப வருஷம் இருந்தாரு. இவரை பத்தி எந்த தகவலுமே இல்ல. ஆனா ஒரே ஒரு ஆளு, அதுக்கப்புறம் உரிமையில வந்த ஒரே ஒரு ஆள் மேல மட்டும் தான் இந்த சா பேட்சியோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுதான் ஹெவன்லி டிஸ்ட்ராயர், தி சுப்ரீம் ஓவர்லார்ட். இந்த சா பேட்சியோனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு தவிர கன்வின்ஸ் பண்றது கஷ்டமா இல்லையா. ஏன்னா அந்த சா பேட்சியோன் கிட்ட போய் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட பேரை சொன்னதும் உடனே இங்க வந்துட்டான். நம்ம கோஸோ தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சொல்ல போனா கோஸோ தடுக்கணும் இல்ல, அவனை கொல்லணும் வந்திருக்கான். அவனோட ஸ்கில்ஸ் அப்படி எந்த அளவுக்கு தான் இருக்குன்னு செக் பண்றதுக்காக வந்திருக்கான். ஏன்னா ஹெவன்லி டிஸ்ட்ராயரை இந்த சா பேட்சியோனுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப நம்ம சா பேட்சியோன் இந்த பாம் ஸ்ட்ரைக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட கையை பாப்பாரு. பார்த்தா தன்னோட கையில லைட்டா பர்ன் ஆயிருக்கும். இது நார்மலா எப்ப நடக்கும்னா ஆப்போனன்ட் ரிஃப்ளெக்டிவ் கீ பேரியரை யூஸ் பண்ணா மட்டும் தான். ஆனா தான் யூஸ் பண்ண அட்டாக்கு எதிரான ஒரு பேரியரை இவன் எப்ப போட்டான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த டைம் இவனுக்கு எப்ப கிடைச்சுன்னு நம்ம சா பேட்சியோன் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னதான் கரெக்டான டைம்ல தன்னோட ரிஃப்ளெக்டிவ் கீ பேரியரை யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அட்டாக்க தடுத்து நம்ம கோஸுக்கு இன்டர்னலா டேமேஜ் வந்திருக்கும். நம்ம கோஸுக்கே இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இவ்ளோ பவர்ஃபுல்லான அட்டாக்க யூஸ் பண்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. இப்ப நம்ம சா பேட்சியோன் கோஸுவை பார்த்து கூப்பிடுவாரு. என்ன தம்பி, இப்ப சண்டைக்கு வரியா, உன்னோட ஸ்கில்ஸ் என்னன்றத நானே சோதிச்சு பாக்குறேன் அப்படின்னு. இப்ப இந்த சா பேட்சியோன் தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம கோஸுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தான் மாஸ்டர் அளவுக்கு, தான் மாஸ்டரை விட அதிகமான அளவு பேட்டில் ஆடுற ஒருத்தர் இருக்காருன்றத நம்ம கோஸுவால நம்பவே முடியாது. இப்ப நம்ம கோஸுவை பார்த்து அவன் அமைதியா இருக்கிறத பார்த்ததும் இந்த சா பேட்சியோன், என்ன தம்பி நீ சண்டை போட வர மாட்டியா, அப்ப நான் வரட்டுமான்னு கேட்டு தன்னோட ஸ்கீ ஸ்லாஷை ரொம்ப வேகமா யூஸ் பண்ணுவாரு. இந்த ஒரு அட்டாக்க நம்ம கோஸு எப்படியோ தடுத்துருவான். இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம கோஸோட பக்கத்துல வந்து திரும்பியும் அவன் பக்கத்துல இருந்து அவன் அடிக்கணும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா இந்த அட்டாக்கை அவன் தடுத்துருவான். தடுத்து நம்ம கோஸு பின்னாடி போனதும் கரெக்டா இந்த சான்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தன்னோட கையை வச்சு கீ கிளாஷ் எடுத்துட்டு வருவாரு. இப்ப இவங்க 2 பேரோட கீயும் கிளாஷ் ஆனதும் ஆப்வியஸா நம்ம கோஸு கிட்ட தான் கீ கம்மியா இருக்கும். சோ அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். அவனோட பேலன்ஸை மிஸ் பண்ணுவான். இதுதான் கரெக்டான சான்ஸ் நினைக்கிறவரு இப்ப கீழ இருந்து வந்து ஒரு அப்பர் கட் அப்படியே மேலாப்ல அடிச்சு நம்ம கோஸு ரொம்ப தூரம் பறந்துருவான். இப்ப கரெக்டா போய் பறந்து கீழ நிக்கிறவன் திருப்பி ஸ்டேபிளா மாறி தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இத பார்த்ததும் சா பேட்சியோனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் சண்டை போட்டதை விட இப்ப அவனோட கீ அதிகமா இருக்கு. அப்ப அவன் இவ்வளவு நேரம் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடல. என்ன பொடியா, என்ன எதிர்த்து சண்டை போடும்போதே நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போட மாட்டற, ஏன் சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவா? என்ன நீ என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றியா, இல்ல உன் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? பாத்துருவோமா, உன்னோட கான்ஃபிடன்ஸை செக் பண்ணி பாத்துருவோம். நீயே சூஸ் பண்ணிக்கோ எது அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட கீயை ஃபுல்லா ஃப்ளேம் கீயா மாத்தி அதை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்ப ஒரு பெரிய கீ ஸ்பியர், இத ஃப்ளேம் வால்னு சொல்லுவாங்க, இந்த ஃப்ளேம் வாலை ரைஸ் பண்ணுவாரு. இந்த ஃப்ளேம் வால் பக்கத்துல யார் இருந்தாலும் சரி அதோட விசினிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃப்ளேம் வால் எரிச்சிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கீ அட்டாக். இப்ப இந்த ஒரு அட்டாக் பட்டதும் அவரோட குரூப்ல இருக்கிற ஆளுங்களே செத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இத பார்த்து சா பேட்சியோனுக்கு ஒரு துளி கூட கவலை இருக்காது. ஏன்னா அவர் இத பத்தி கவலைப்படுற ஆளே கிடையாது. இப்ப நம்ம கோஸ் அவரை பார்க்கும்போது அவர் லிட்டரலா அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த நெருப்பை உருவாக்குனவர் இந்த நெருப்பு மாதிரியே இருப்பாரு. இத பார்த்து நம்ம கோஸுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். அவரோட குரூப்ல இருக்கிறவங்க பத்தி கவலைப்பட மாட்டானானு இந்த அட்டாக்க தடுத்தே அவனும் முடிவு பண்ற நம்ம கோஸ் கரெக்டா அந்த அட்டாக்கோட பக்கத்துல போய் தன்னோட சான்ஸ் எடுப்பான். ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், ஷேட்டரிங் த்ரஸ்ட் பாம். தன்னோட ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் வச்சு ரொம்ப வேகமா இந்த ஃப்ளேம் வால் நோக்கி பஞ்ச் பண்ணுவா. சுத்தி இருந்த வயசானவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். அந்த ஃப்ளேம் வாலோட வெளிச்சம் அவங்களுக்கு சரியா ஒண்ணுமே தெரியாது. கரெக்டா இந்த வெளிச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சா பேட்சியோன் மட்டும் நிக்கிறத பாப்பாங்க. அப்பதான் நம்ம காங் அந்த ஃப்ளேம் வாலை உடைச்சான்றது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப திரும்பியும் நம்ம கோஸ் அங்க இருந்து வந்து நம்ம சா பேட்சியோட அட்டாக் பண்ணுவா. இவங்க 2 பேரோட அட்டாக்ல கரெக்டா இவங்க 2 பேருமே ஆப்போசிட் இருக்கிறவங்களோட மூவ்ஸை ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேருக்கும் அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியும். மாத்தி மாத்தி தப்பிச்சு திரும்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரோட சண்டை சுத்தி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே
டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட சுத்தி இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட சண்டை ரொம்ப தீவிரமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்ஸ் ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கும். இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கும். அது என்னன்னா, நம்ம கோஸ் இந்த சாபாச்சியோனே எதிர்த்து அவர் கூட ஈக்குவலா சண்டை போடுறான் அப்படின்றதுதான். அதாவது சீக்கிரமா தோத்து போயிடாம அவன் இன்ன வரைக்கும் சண்டை போடுறான்ல, இது அவங்களால நம்பவே முடியாது. அவங்க பாஸை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இப்ப எல்லாரும் இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா சாபாச்சியோன் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி 5-fold பாம் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவாரு, தி வெல்கின் லைட்னிங். இந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறதுக்காக ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஈகிள் டாலன் க்ளீவர் நம்ம கோஸ் யூஸ் பண்ணுவா. இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்கும் கரெக்டா கிளாஷ் ஆனதும் மறுபடியும் ஒரு பெரிய இம்பாக்ட். அந்த பகமூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம சாபாச்சியோன் அதே இடத்துல நின்னுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம சாபாச்சியோன் தனக்கு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கவனிப்பாரு. அவர் நின்னுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்திருக்காரு, தேய்ச்சிட்டு அப்படி பின்னாடி போயிருக்காரு. அப்ப நம்ம கோஸோட அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் பின்னாடி போயிருக்காரு. இது நம்ம சாபாச்சியோனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப நம்ம கோஸ் இவரை பார்த்து கேட்பா, எதுக்காக உங்களோட ஆளுங்களையே கொல்ற அளவுக்கு உங்களோட கில்லர் மூவ்ஸை அவங்க மேலே யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னோட ஆளுங்களா? நீ என்ன நினைச்ச? ஒரு புலி கூட ஒரு நாய் இருக்கிறதுனால அந்த புலி அந்த நாய் ஏத்துக்குச்சு நினைச்சியா? ஓ, அப்ப இதுக்காக தான் இவ்வளவு நேரம் ரொம்ப கோவத்தோட சண்டை போட்டியா? நான் இவங்க எல்லாரையும் கொண்டுட்டேன்னு உன் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமான எதிரி முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. இப்போ உடனே இதை கேட்ட உடனே நம்ம கோசி கேட்பா, என்னது என் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமான எதிரியா? யாரு, நீயா அப்படின்னு? ஆமா, உனக்கு தெரியாதா? உன் மாஸ்டர் உண்மையிலே ஹெவன்லி டிஸ்ட்ராயரா இருந்தா உன் மாஸ்டரோட கால் எதுக்காக போச்சுன்னு உனக்கு தெரியாதா? உன் மாஸ்டரோட கால் அவரால் ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது தானே? அதுவும் இல்லாம அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? ஏன் சொல்ல போனா உன் மாஸ்டருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கூட இருக்கிற அந்த ஹெவன்லி கிங்ஸே அவருக்கு துரோகம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்ப அந்த நிலைமையை அவருக்கு ஏற்படுத்தினா சாபாச்சியோன் தி டெவில் ஆஃப் வெனம் ஹேண்ட்ஸ், நான் தானே உன் மாஸ்டரோட அழிவுக்கு காரணமா இருந்த எதிரி. இப்போ அவருக்கு புரியலையான்னு கேட்பாரு. இப்பதான் நம்ம கோசி யோசிச்சு பாப்பா, அவங்க மாஸ்டரால எப்பயுமே ஒழுங்கா நடக்க முடியாது, அவரோட கால் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆனா அதை சாபாச்சியோன் தான் பண்ணிருப்பாரு நம்ம கோசுவால நம்ப முடியாது. அது கண்டிப்பா அவருக்கு பண்ண துரோகத்தினால தான் நடந்துக்கணும் நம்ம கோசு நடப்பான். உன்னோட மாஸ்டர் உன்கிட்டே சொல்லாம போயிட்டாரா? அப்ப அவரோட டிசிபிள் கிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு ரொம்ப கேவலமா இருந்திருக்கு. அப்ப ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவ்வளவுதான், அப்படிப்பட்ட ஆள் தான் போல. இருந்தாலும் அது எல்லாமே கடந்த காலம், அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்போம். இப்ப என்ன சண்டையோ அதை மட்டும் போடுவோம். இப்ப நீ சண்டைக்கு ரெடியா சொல்லி தன் கையில ஒரு விப் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, ஸ்டீல் விப். இப்ப இதை வச்சு நம்ம கோஸ் அட்டாக் பண்ணுவாரு. நம்ம கோஸ் தப்பிச்சு கொஞ்சம் தூரம் போவான், பார்த்தா அந்த ஸ்டீல் விப்பை வச்சு அவனோட கையை பிடிச்சு அங்க இருந்து இவனை இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. இவனும் அதுல இருந்து தடுக்கணும்னு நினைப்பான். இப்ப நம்ம சாபாச்சியோன் சொல்லுவாரு, உன் மாஸ்டர் என்ன பத்தியே சொல்லாம மறைக்கணும்னு நினைச்சார்ல, அதுக்காகவே நீ இங்க சாக போற, இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி தன்னோட இன்னொரு விப்பை வச்சு ரொம்ப வேகமா நம்ம கோஸ் அட்டாக் பண்ணுவாரு. இப்ப அந்த விப்பை வச்சு அட் பண்ண அட்டாக் நம்ம கோஸ் மேல ரொம்ப சரியா விழுகும். நம்ம கோஸ் அதுல இருந்து கீழே விழுக போறப்ப திரும்பி அவனை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம கோஸ் திரும்பி கொஞ்சம் ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுவா. இப்ப இன்னொரு விப் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம சாபாச்சியோனை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சிருவா. நீ அதுல இருந்து தப்பிச்சிட்டியா? அப்ப முடிஞ்சா இதுல இருந்து தப்பிச்சு பாருன்னு சொல்லி தன்னோட இன்னொரு விப்பை வச்சு ஒரு சுத்தி நம்ம கோஸ் அடிச்சிருவாரு. இந்த ஒரு அட்டாக்கு நம்ம கோஸ் கொஞ்சம் கீழே விழுந்துருவா. என்ன நினைச்ச? என்னோட இந்த ஸ்டீல் வெனம் விப் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைச்சியா? உன்னால அது முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம கோஸ் மறுபடியும் தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணுவா. நீ சீரியஸா மாறிட்ட போல, சரி நானும் பதில் ரெடி ஆகிறேன்னு அவர் சான்ஸ் எடுப்பாரு. இப்ப நம்ம கோஸ் யூஸ் பண்ண போறது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ரேடியன்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரைக். இந்த ஒரு அட்டாக் ஒரு சுழல் மாதிரியான அட்டாக். அவன் கீயை ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணுவா. அதனால கிரியேட் ஆகிற அட்டாக் தான் இது. இப்ப இத தடுக்கிறதுக்காக நம்ம சாபாச்சியோன் பதிலுக்கு வெல்கிங் லைட்னிங் தி டீமனிக் ரிங்ஸை யூஸ் பண்ணுவாரு. இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் தான். இதுவும் அதே மாதிரி சுழல் மாதிரியான ஒரு அட்டாக் தான். இப்ப இந்த ரெண்டு அட்டாக்கும் ஒண்ணா கம்பைன் ஆனதும் ஒரு பெரிய சூறாவளியே அந்த இடத்துல கிரியேட் ஆகும். இந்த சூறாவளிக்கு உள்ளதா இவங்க ரெண்டு பேருமே நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கீ அட்டாக் வச்சு ரெண்டு பேரோட அட்டாக்கையும் ஒரு பேலன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம காங் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த அட்டாக்கை ஹோல்ட் பண்ணுவா. அப்ப கரெக்ட்டா இவரு தன்னோட வெனம் வெப்பை யூஸ் பண்ணி நம்ம கோசுவை கரெக்ட்டா அவனோட வயித்திலே குத்திடுவாரு. ரெண்டு வெனம் வெப்பையும் அவனோட வயித்துக்குள்ள இறக்கிடுவாரு. இத நம்ம கோசி எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆனதும் அவனோட பொசிஷன்ல இருந்து அவன் கொஞ்சம் விலகினதும் கரெக்ட்டா அந்த அட்டாக்க அதுக்கு மேலயும் அவனால யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப தூரம் தள்ளி போய் அவன் விழுந்துருவான். அந்த அட்டாக்கும் மறைஞ்சு போயிடும். நம்ம கோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரெண்டு வெனம் வெப்பையும் தன்னோட வயித்துல இருந்து வெளிய எடுப்பான். திரும்பி ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் அப்பையும் விடாம இவர் மறுபடியும் அந்த விப்பை வச்சு இவனை ஒரு அடி அடிப்பாரு. ஒரு சொல்லட்டதும் நம்ம கோஸ் மேல அது சமையா விழுகும். இப்ப அவன் அப்படியே அந்த பக்கமா தூக்கி எரிஞ்சிருவாரு. இந்த அட்டாக்ல இருந்து அவன் எந்திரிக்க மாட்டான் நினைக்கும்போது அதுல இருந்து நம்ம கோஸ் எந்திரிச்சு நிப்பான். ஓ, உனக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு நம்ம சாபாச்சியோன் கேட்பாரு. அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை கவனிப்பாரு. நம்ம கோஸ் எந்திரிச்சு நின்னதும் அவனுக்கு பின்னாடி கரெக்ட்டா ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்கும். அது ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட உருவம். அதை பார்த்ததும் என்னது ஹெவன்லி டிஸ்ட்ராயரா? இந்த இடத்துல ஒரு பேய்க்கு என்ன வேலை? நீ உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு, நீ இனிமேல் இங்க தேவையில்லைன்னு சொல்லி திரும்பியும் தன்னோட அட்டாக்க தன்னோட கீயை யூஸ் பண்ண போறாரு. வெல்கின் லைட்னிங் பிளட் டெத் பம்ப். இந்த ஒரு அட்டாக் காமேஹாமேஹா மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பீமை கிரியேட் பண்ணும். இந்த அட்டாக் நம்ம கோஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த அட்டாக்க நம்ம கோஸ் தடுக்கணும்னு நினைச்சாலும் அவன் கிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்ல. தன்னோட ஒரு கையை வச்சு இந்த அட்டாக்க பிளாக் பண்றதுக்காக ஒரு கீ பேரியர் கிரியேட் பண்ணுவா. ஆனா அது அதை தடுக்கிறதுக்கு பத்தாது. இந்த அட்டாக் அப்படியே அவனை டிவோர் பண்ணிட்டு போயிடும். இது முடிஞ்சதும் அவனை அப்பயும் சும்மா இருக்க விடாம இந்த சாபாச்சியோன் மறுபடியும் தன்னோட வெனம் விப்பை வச்சு அவனை பிடிச்சு திரும்பி அவனை இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப எல்லாரும் நம்ம கோஸோட நிலைமையை பார்ப்பாங்க. நம்ம கோஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான். இதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான் இது எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல. ஏன்னா இவனால இவ்வளவுதான் சண்டை போட முடிஞ்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, என்ன இருந்தாலும் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான். ஒருவேளை அந்த பையன் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்திருந்தானா அப்ப இந்த சண்டை எந்த பக்கம் வேணாலும் போயிருக்கலாம் சொல்லி அவர் சாபாச்சியோனை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாரு. எல்லாரும் அவர் தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் அவர் முன்னாடி நடந்து போவாரு. இப்ப இந்த சாபாச்சியோன் அவனோட விப்ல இருக்கிற அந்த வெனம் பத்தி சொல்லுவான். அவனோட விப் சாதாரண விப் மட்டும் கிடையாது. அதுல ஒரு பாய்சனை தடவி வச்சிருக்கான். டீமனிக் பிளேட்னு சொல்லப்படுற அந்த பாய்சன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கொடிய பாய்சன். இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூசரோட உடம்புல இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அழிக்க ஆரம்பிச்சிருமா. அப்படியே அரிக்கிற மாதிரி அவங்களோட மசில் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாம போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஹெவன்லி டிஸ்ட்ராயராலையும் அவரோட காலை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாம போச்சு. ஆனா முதல்ல இவனோட கண்ணு ரெடி நோண்டி எடுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா இவனுக்கு எந்த அளவுக்கு ஆணவம் இருந்தா
இருந்தா தனக்கு எதிராக ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடாம போயிருப்பான். அவனோட கண்ணை அதுக்கு பரிசா எடுத்துக்கணும்னு அவன் கண்ணை கரெக்டா நோட்லான்னு போறப்ப, ஆனா அந்த நேரத்துல இப்ப ஒருத்தர் முன்னாடி நடந்து வந்தார்ல, அவரு பின்னாடி இருந்து நம்ம சாப்பாச்சியோட குத்துவாரு. நம்ம சாப்பாச்சியோன் பின்னாடி திரும்பி பார்த்து என்ன விட்டுட்டு இந்த பையனை தேர்ந்தெடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப அவர் குத்துன அந்த அட்டாக் அந்த ஸ்பியர் சாப்பாச்சியோன் மேல பட்டிருக்காது. அதுல இருந்து அவன் எப்படியோ விலகி இருப்பான். ஆனா பதிலுக்கு அவன் அடிச்ச அடி இவர் மேல தெளிவா படும். இவர் மூஞ்சிலே தன்னோட நீயை வச்சு அடிப்பான். அந்த ஒரு அடிக்கு இவர் செத்து போயிருவாரு, அத்தோட விழுந்துருவாரு. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்களா முட்டாளுங்க, இருந்தாலும் இது நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு வரதுதான். அந்த ஒரு காரணத்தினால தாராளமா உங்க கூட நான் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சாப்பாச்சியோன் சொல்லுவான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவன் எதுக்கு தானாவே போய் அவனாவே செத்து போனா, நம்மளே சாவுக்கு தள்ளுறான் பாரு. இருந்தாலும் அவனோட ஆளுங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவனால மட்டும் எப்படி பொறுத்துக்க முடியும்? இப்ப இன்னொரு வயசானவர் சொல்லுவாரு, இருந்தாலும் நம்மளும் நிறைய பேர் இறந்துட்டோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்மே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் ஒரே நாள்ல தான் சாவோன்னு சொல்லியிருக்கோம். அவன் காணச்சா அந்த பையன் கிட்ட என்ன பார்த்தான்றது எனக்கு சுத்தமா புரியல. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் வயசாயிட்டே போறோம், நம்மளும் ரொம்ப வீக் ஆகிறோம். நம்மளால அந்த டீமனை தடுக்க முடியாம போயிடலாம். ஏன் அந்த டீமனை தடுக்கிறதுக்கு ஒரு பையன் வராமே போய் நம்ம இப்படியே வயசாகியே செத்து போயிடலாம். அந்த ஒரு காரணத்தினால ஏன் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க கிட்ட சாவக்கூடாது? ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் போய் சண்டை போடுறேன்னு இன்னொரு வயசானவர் மட்டும் முன்னாடி போவாரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே வருவாங்க. இதை பார்த்ததும் சாப்பாச்சியோனும் பரவாயில்லையே எல்லாரும் ஒன்னா சண்டை போட வரீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கோஸ்வா அப்படியே தூக்கி போட்டுட்டு இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வருவான். இவங்க உடனே அப்படியே மொத்தமா சுத்து போட்டு நடப்பாங்க. ஆனா தன்னோட வேணாம் இப்ப யூஸ் பண்ணி கரெக்டா சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அடிச்சிருவான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லா பக்கம் இருந்து இவனை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. இவங்க எல்லாரும் 8 கேட்ஸ் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இத பார்த்ததும் சாப்பாச்சியோனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். பரவாயில்ல, நீங்களும் அப்படியே தனியா உட்காராம கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் சண்டை போடுறீங்கன்னு இவங்க கூட சண்டை போட ஆரம்பா. இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ரெண்டு பேர் ஒருத்தனை புடிச்சு கூட வச்சிருந்தாங்கல்ல, அவ பக்கத்துல 2 வயசானவங்க இருப்பாங்க. இவங்களும் இப்ப இந்த சண்டைக்குள்ள குதிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த நாசியோஹாங் குரூப்புக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க ஆளுங்களே எதுக்காக அவங்க பாஸ் சண்டை போடுறாங்க, எதுக்காக ஒருவேளை அவங்க பாஸ் இதுவும் கொல்லணும் ட்ரை பண்றாங்களா அப்படின்னு. இதுக்கான காரணம் அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த குரூப்போட லீடருக்கு நல்லாவே தெரியும். இந்த குரூப் எந்த மாதிரியானது தெரியுமா? இந்த வைல்ட் டாக்ஸ்ன்ற குரூப்பே இங்க இருக்கவங்க எல்லாரும் சாப்பாச்சியோனால பாதிக்கப்பட்டவங்க. இந்த சாப்பாச்சியோன் ஒவ்வொரு ஃபேக்ஷனா அழிக்க அந்த ஃபேக்ஷனோட ஹெட்டா இருந்தவங்க தான் இப்ப இருக்கிற இந்த வயசானவங்க. இவங்க எல்லாரும் இவனை கொல்றதுக்காக அவன் கூடவே வர ஆரம்பிச்சாங்க. அவன் எங்க போனாலும் அவன் கூடவே போனாங்க. சாப்பாச்சியோனும் அதுக்கு விட்டுட்டான். அவன் எதுவுமே சொன்னது இல்ல. அந்த மாதிரி தான் இவ்வளவு பெரிய குரூப்பா இவங்க எல்லாரும் கிரியேட் ஆயிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த சாப்பாச்சியோனை கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் குடிச்சிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா எல்லா தடவையுமே சாப்பாச்சியோன் நிறைய பேரை கொத்து கொத்தா கொண்டிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலேயே அதுக்கப்புறம் இருந்தவங்க எல்லாரும் கவனமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெக்லஸா போய் அவனை அட்டாக் பண்ணாம பொறுமையா பிளான் போடணும்னு நினைச்சாங்க. இந்த சாப்பாச்சியோனை எதிர்க்கிறதுக்கு என்னைக்காவது ஒருத்தன் ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வருவான்ல, அன்னைக்கு அவங்களோட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சாங்க. அப்படிதான் இந்த வைல்ட் டாக் குரூப் உருவாச்சு. இங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த மான்ஸ்டர் கொல்லுன்றதுக்காக அந்த மான்ஸ்டர் கூடவே சுத்துறாங்க. இருந்தாலும் அந்த மான்ஸ்டருக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா சாப்பாச்சியோனுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாமே பிடிக்கும். தன்னை எப்படிதான் இவங்க கொண்டுருவாங்கன்னு பாக்குறதுக்காகவே இவங்க எல்லாரும் தான் கூட வச்சிருந்தா. என்னதான் இந்த சண்டைக்காக அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணாலும், ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணாலும் இந்த சண்டையை அவங்க யோசனை பண்ண மாட்டாங்க. சட்டுன்னு அவனை கொல்லணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி போய் அவனை அடிக்கிறதுக்காக போவாங்க. அவனுக்கும் இது ரொம்ப ஈஸியா போய் எல்லாரும் ஈஸியா கொண்டு இருப்பான். இப்ப இன்னொரு பக்கம் விழுந்து கிடக்கிற நம்ம கோஸ் அவனோட மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். காந்தியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பவே எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு. இப்ப அவனோட மனசுக்குள்ளேயே அவங்க மாஸ்டர் பாப்பான். இப்ப அவர் வந்து கேட்பாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் பேசுறது கேட்கலையா, இப்பவே எந்திரிச்சு நில்லு, அவங்க கூட போய் சண்டை போடுன்னு சொல்லும்போது இல்ல என்னால முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை என்னால தோக்கடிக்க முடியலன்னு சொல்லுவான். சி வாய மூடு, நீ டோக்கியோராங்கோட டிசிப்ளின் சொல்லிக்கிற, அப்படி இருக்கிறப்ப இப்படியா பேசுவ, இப்பவே எந்திரிச்சு அவங்க கூட போய் சண்டை போடுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நீங்களே அவங்க கிட்ட தோத்து போயிட்டீங்க, என்னால மட்டும் எப்படி அவனை தடுக்க முடியும், நான் இதெல்லாம் நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டதும் உங்க மாஸ்டர் பக்கத்துல வந்து, காங்கியம் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, உங்க மாஸ்டர் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சது இல்லை அப்படின்னு. அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன், ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீயும் என்னோட பாதையை சூஸ் பண்ணலாம், யார்கிட்டயும் தோத்து போகாம இருக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திக்கிட்டு போய் சண்டை போடு, மக்கள் எல்லாரும் உன்னால செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கரெக்டா நம்ம காங்கிரியோ கண்ண முடிப்பான். பார்த்தா எல்லாமே அவனுக்கு தலையில தெரியும். ஒரு 2 வயசான ஆளுங்க இவனை தூக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுந்துருவாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அந்த சாப்பாச்சியோட கவனத்தை தசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ரெக்லஸா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இருந்த 2 பேருமே இந்த சண்டையை பாப்பாங்க. சாப்பாச்சியோன் எல்லாரையும் அங்க அடிச்சுக்கிட்டு இருப்பான், நிறைய பேர் கொண்டுகிட்டு இருப்பான். இவனை எப்படி தான் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க 2 பேருக்கும் கோவம் வந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம காங் கேட்பான், நீங்க எல்லாம் எதுக்காக அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக அப்படின்னு. இல்ல இல்ல தம்பி, உனக்காக கிடையாது, இது எங்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை, இதை நாங்க எப்போ முடிச்சிருக்கணும், இப்பதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நீ வழியில இருந்த அதனால உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சோம், நாங்க இங்க இருந்து இந்த மலையை தாண்டி உனக்கு கொண்டு போய் விட்டுறோம், அங்க இருந்து நீ எங்க போகணுமோ அங்க போயிரு, நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னும் நிறைய பேர் அவங்க கிட்ட சாக ஆரம்பிப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க. இந்த சண்டை போயிட்டே இருக்கும்போது தான் இந்த சாப்பாச்சியோனும் ஏகேஜ் ஃபார்மேஷன் எனக்கு ஏதாவது யூஸ் ஆக போறது இல்ல, உங்ககிட்ட வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் நம்ம சாப்பாச்சியோன் ஒரு விஷயத்தை கவனிப்பான். கோசு பக்கத்துல இல்லன்றத உடனே திரும்பி பார்த்த உடனே நம்ம கோசு ரொம்ப தூரத்துல இருக்கிறத கவனிச்சிருவான். இதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜம்ப் பண்ணுவான். இவனை தடுக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வருவாங்க. ஆனா ஈஸியா தப்பிச்சு அவங்க கிட்ட ஜம்ப் பண்ணி நேரா அங்க போய் இறங்க போவான். இப்ப நம்ம கோசு பக்கத்துல ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு இத பார்த்துட்டு நீ அவனை கூட்டிட்டு போ, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் சண்டைக்கு நிப்பாரு. இப்ப நம்ம கோசு இவங்க 2 பேரையும் பாப்பான். இவங்க 2 பேருமே காப்பாத்தணும்ன்றதுக்காக 2 பேரையும் இதுல இருந்து தள்ளி விட்டுருவான். இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுட்டு சாப்பாச்சியோனை அவனே எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுவான். இந்த சாப்பாச்சியோன் தன்னோட 2 கையை வச்சு திரும்பி கீழே அட்டாக் கொண்டு வருவாரு. அதுக்கு பதிலுக்கு நம்ம கோசுவும் அந்த அட்டாக்கை எதிர்ப்பான். ஒரு பெரிய கிளாஷ் நடக்கும். ஆனா நம்ம கோசுவால அதை எதிர்த்துட்டு நிக்க கூட முடியாது. ரொம்ப தள்ளி பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போய் விழுந்துருவான். இந்த சாப்பாச்சியோன் நம்ம கோசுவை மட்டும் சண்டை போடலாம்னு முடிவு பண்ணும்போது கரெக்டா அப்பயும் இந்த வயசானவங்க எல்லாரும் பின்னாடி சண்டை போட வருவாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப எரிச்சல் படுத்துறீங்கன்னு சொல்லி தன்னோட வேணாம் இப்ப வச்சு எல்லாரையும் காலி பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்லா பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சதுல நிறைய பேர் செத்து போயிருவாங்க. மிச்சம் இருக்கிறவங்களால சண்டை போட முடியாது. இப்ப நம்ம கோசு இந்த ஃபைட்டை பாப்பா. தனக்காக நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே தான் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கோசு சொல்லுவான், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால இவனை தடுக்க முடியல, நான்
இவனை கொன்னே ஆகணும். இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த சாப்பாச்சியன் கூட அந்த வயசானவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் எப்படியோ டைப் பண்ணி தன்னோட ஸ்பியரை வச்சு இந்த சாப்பாச்சியனோட ஷோல்டர்ல வெட்டிடுவாரு. இதை பார்த்ததும் அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அப்பாடியோ எப்படியோ ஒரு அடி அடிச்சோம்டா, ஒரு அட்டாக் ஆதி மேல விழுந்துச்சுடா, இது என்ன பண்ண போறா அப்படின்னு அவர் சந்தோஷமா பேசுவாரு. ஆனா சாப்பாச்சியனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரே ஒரு கீரல் மட்டும் தான். ஏன்னா இவ்வளவு நேரம் இத்தனை பயம் அடிச்சா அவனுக்கு ஏற்பட்டது வெறும் ஒரு கீரல் மட்டும் தான். ஆனா இதுக்கு அந்த சாப்பாச்சியன் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பா. இவங்க எல்லாருக்கும் பயம் வந்துரும். அவ்வளவுதான், தங்களோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல, சண்டை போட்டு அவங்க நிக்கிறாங்க. இப்ப இவன் கீயை ரைஸ் பண்ணுவா அங்கேயே நிப்பா. இவங்க அடிக்கிறதுக்கு வரவே மாட்டான். அப்படி எவ்வளவுதான் இவன் ப்ரிப்பேர் பண்ண போறான், எதுக்காக அங்கேயே நிக்கிறான்னு பார்த்தா சாப்பாச்சியன் அங்கேயே நிக்கிறதுக்கான காரணம் அவன் எந்த அளவுக்கு கீயை ரைஸ் பண்றானோ அதே மாதிரி ஒரு கீயை அவன் பின்னாடி இருந்து ஃபீல் பண்ணுவா, ஒரு பேட்டில் ஆராவ ஃபீல் பண்ணுவா. அதனாலதான் அப்படியே நிப்பா. இப்ப சாப்பாச்சியன் திரும்பி பாப்பா, பார்த்தா நம்ம கோஸ் அங்க எந்திரிச்சு நின்றுப்பான். அவனோட பேட்டில் ஆராவ பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். இப்ப நம்ம தன்னோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா 8 கீ மெரிடியன்ஸ் ரிலீஸ் பண்ணுவா. இத ரிலீஸ் பண்ணதும் அவனோட கீ அதிகமாக ஆரம்பிக்கும். இது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் பிளட் டெக்னிக், எக்ஸ்ட்ரா மெரிடியன் ரெசனன்ஸ். இந்த ஒரு டெக்னிக் ரிலீஸ் பண்ணி அவனோட கீ அதிகமா ரிலீஸ் ஆகிறத பார்த்ததும் நம்ம சாப்பாச்சியனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் இல்லாத அளவுக்கு அவனோட பேட்டில் ஆரா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் அவர் கேள்விப்பட்டதே இல்ல. இது அவனுக்குள்ள சீரா இருந்த கீயா இல்ல அவன் இந்த அளவுக்கு கீயை டபுள் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கா கத்து வச்சிருக்கானா, இது என்னன்றது அவருக்கு புரியல. இருந்தாலும் அவருக்கு காங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இல்ல, ஒரு செகண்ட் ஹெவன்லி டிஸ்ட்ராயரே ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம காங் இவரை பார்த்து சொல்லுவா, நான் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா என்னோட எல்லா எக்ஸ்ட்ரா மெரிடியன்ஸையும் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இதான் எனக்கு முதல் முறை அப்படின்னு சொல்லுவா. இப்ப இதை கேட்டதும் அந்த சாப்பாச்சியனுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இவ்ளோ நேரமும் இவ்ளோ கீயை ரிசர்வ் பண்ணிட்டு தான் கூட வெறும் பாதி ஸ்ட்ரென்த் தான் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான். அந்த ஆளோட கோவம் நியாயம் தான். ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, அவனை எதுக்கு சண்டை போடும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த் சண்டை போடாம இருந்தா அது தப்பு தானே. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடுத்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதும் இவங்க ரெண்டு பேரும் யார் கணக்கும் தெரியாம அப்படியே மறைஞ்சு போயிருவாங்க. எங்க போனாங்கன்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா சைடுல பக்கத்துல ஒரு மலை இருக்கும். அந்த மலையில ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கிட்ட சண்டை போறாங்கன்றதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சாப்பாச்சியன் இப்ப தன்னோட விப்ப வச்சு அட்டாக் பண்ணுவாரு. ஆனா நேர்கனவே அவர் இந்த விப்ப நம்ம கோஸ் ஈஸியாவே சமாளிச்சு அதுல இருந்து தப்பிச்சிருவான். தப்பிச்சு மறுபடியும் இவர் கூட ஒரு கீ கிளாஷ் பண்றதுக்காக அங்க இருந்து அவர்கிட்ட வேகமா வருவான். பதிலுக்கு இந்த ஆளு தன்னோட கையை வச்சு அவரோட கீயை கொடுப்பாரு. ஆனா இந்த ரெண்டு கீயும் கிளாஷ் ஆனதுல நம்ம கோஸோட கீ இப்ப ஈக்குவலா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு பேருமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் பின்னாடி போயிருவாங்க. இத நம்ம சாப்பாச்சியன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. முன்னாடி மாதிரி இல்லாம நம்ம கோஸ் உடனே ஸ்டேபிள் ஆகி அடுத்த அட்டாக் நம்ம சாப்பாச்சியனோட கீ ரொம்ப வேகமா வருவான். இப்ப இந்த சாப்பாச்சியன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம கோஸுக்கு தெரியாம சுத்தி இந்த விப்ப கொண்டு போய் பின்னாடி இருந்து வந்து நம்ம கோஸை புடிச்சிடுவாரு. புடிச்சு நம்ம கோஸ் இதை எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா அவன் பக்கத்துல வந்து ஏற்கனவே அவன் விப்ப வச்சு குத்துனார்ல, அந்த குத்துன இடத்துல திரும்பி தன்னோட கையை வச்சு அதை அழுத்த ஆரம்பிச்சிருவாரு. நார்மலா ஒரு காயப்பட்ட இடத்துல அந்த கையை வச்சு அழுத்தணும்னா அது ரொம்ப வலிக்கும். ஆனா இவர் கையை உள்ள விட்டலாம் அழுத்திட்டு இருப்பாரு. நம்ம கோஸுக்கு இது ரொம்ப வலிக்கும். இப்ப நம்ம கோஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவனோட கீ அவன் 2 மடங்கு அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணானா கண்டிப்பா கீ ஓவர்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத பத்தி தான் சாப்பாச்சியன் சொல்லுவாரு. ஆனா இதுக்கெல்லாம் அசர் ஆள் நம்ம கோஸ் என்ன கரெக்டா என்ன பண்ணுவானா, அந்த ஆளோட கையை பிடிச்சு தன்னோட இன்னொரு கையோட முட்டியை வச்சு அந்த ஆளோட கையை அடிச்சு உடைச்சிடுவான். உடைச்சிட்டு திரும்பி அந்த முட்டியை வச்சு அந்த மூஞ்சிலே அடிப்பான். இப்ப சாப்பாச்சியனும் இந்த ஒரு அட்டாக்கு ரொம்ப பின்னாடி தள்ளி போய் விழுந்துருவாரு. ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்கும். அந்த ஆளுக்கு என்ன நடந்துச்சே தெரியாது. அவருக்கு இதெல்லாம் ரொம்ப வேகமா நடந்ததுனால அவரால உடனே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம கோஸ்வ அந்த புகமூட்டம்லாம் போனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் நம்ம கோஸோட கையில ஏதோ ஒன்னு இருக்கிறத கவனிப்பாரு. அது இன்னொரு ஒரு கை. அப்பதான் அவருக்கு அவரோட கையில வலிக்கவே ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம கோஸ் அவர் கையை பிச்சு எடுத்திருப்பான். அந்த ஒரு காரணத்தினால அதை தன்னோட கையில பிடிச்சிருப்பான். இப்ப அந்த கையை தூக்கி எரிஞ்சிட்டு இத்தோட ஒரு கை போச்சு, அடுத்து ஒவ்வொன்னா போகும் அப்படிம்பா. இப்ப இந்த பேட்டில் மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஆனா முன்னாடி மாதிரி இல்லாம இந்த சாப்பாச்சியன் இப்ப ரொம்ப அடி வாங்குவாரு. நம்ம கோஸ் தான் இவர் ஓவர்வெல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இந்த சண்டையில நம்ம சாப்பாச்சியன் தான் கிட்ட இருக்கிற இன்னொரு கையில இருக்கல அந்த விப், அதை வச்சு நம்ம கோஸ் எப்படியும் அடிக்கணும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா எல்லா அடியில இருந்தும் அந்த விப் கிட்ட இருந்து வரிசையா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த விப் கிட்ட இருந்து ஃபுல்லா தப்பிச்சதும் நம்ம சாப்பாச்சியன் தான் கிட்ட இருக்கிற இன்னொரு விப் இருக்கல, அதை வச்சு தன்னோட வெட்டப்பட்ட கையில எப்படியோ சுத்திக்கிறாரு. ஏன்னா ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணல, அதனால நல்லா டைட்டா சுத்திக்கிறாரு. இப்ப நம்ம கோஸ் அந்த விப்பை பார்த்துட்டு அந்த விப்பு ரொம்ப எரிச்சல் படுத்துது அப்படின்னு சொல்லுவா. ஒரு கையை எடுத்துட்டா மட்டும் என்ன தடுத்து முடியும் நினைக்கிறேன் சொல்லி நம்ம சாப்பாச்சியும் தன்னோட இன்னொரு கையில இருக்க விப்ப வச்சு நம்ம கோஸ் இன்னும் ஃபியர்ஸா அட்டாக் பண்ணுவாரு. இப்ப இந்த ஒரு அட்டாக்னால அந்த இடமே ஒரு மாதிரி புழுதி ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா அட்டாக் பண்ணுவாரு. இப்ப அந்த புழுதிக்கு நடுவுல டக்குன்னு அந்த விப்பு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். யாரோ அந்த விப்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். வேற யாரும் கிடையாது. நம்ம கோஸ் அந்த பக்கம் அந்த விப்ப பிடிச்சி பதிலுக்கு அவனும் இழுக்க ஆரம்பிச்சிருவான். இவரும் இழுப்பாரு, அவனும் இழுப்பான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த விப்ப சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த விப்பு எவ்வளவு தூரம் தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகி கடைசியில அப்படியே அதிலே முடிச்சு போட்டு அந்த விப்பு அப்படியே உடைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். விப்பை உடைச்சானா இனிமேல் சாப்பாச்சியனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நேரா பக்கத்துல போய் அவர் அடிக்கிறதுக்காக போவான். அவரோட மூஞ்சியை மொத்தமா உடைச்சிடலான்னு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அந்த தப்பிச்சிருவாரு. இருந்தாலும் சும்மா விடாம திரும்பி அந்த வயித்துல அடிப்பான். இதையும் பிளாக் பண்ணதும் மறுபடியும் ஒரு கீ கிளாஷ். இந்த ஒரு கீ கிளாஷையும் ரெண்டு பேரும் ஈக்குவலா பின்னாடி போய் விழுந்துருவாங்க. இப்ப நம்ம கோஸ் டக்குனு அவரோட வாயில இருந்து ரத்தமா வாங்கி எடுப்பான். அவனுக்கு என்னன்னே புரியாது. எப்படி இவ்வளவு ரத்தம் வருச்சு? ஒருவேளை தான் ஏற்கனவே பட்ட அந்த காயத்தினால அவனோட இன்டர்னலா ஏதோ டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப இந்த சாப்பாச்சியனும் நீ என்னைய இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட. என்ன இருந்தாலும் நீ உன்னோட லிமிட் தாண்டி சண்டை போடுற. அந்த லிமிட்டுக்கும் ஒரு எண்ட் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நினைக்கிறேன். நான் ஏற்கனவே என்னோட விப்ப வச்சு உன்னை அட்டாக் பண்ணும்போது அந்த விப்ல ஒரு பாய்சன் இருக்கிறத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன். அந்த பாய்சன் உன்னோட உடம்புக்குள்ள இன்னியார ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் டீமனிக் பிளைட். இந்த டீமனிக் பிளைட் உன்னோட உடம்புக்குள்ள போய் உன்னோட மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மொத்தமா உன காலி பண்ணிரும். மேபி உன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் உன்னால அது ஸ்ப்ரெட் ஆகிறத கொஞ்சமாவது குறைக்க முடியும். ஆனா இப்ப உனக்கு எனர்ஜி சர்க்குலேஷன் பண்றதுக்கான டைம் எல்லாம் நான் கொடுக்க போறது கிடையாது. என்னோட கையும் சரி அந்த விப்பும் சரி உன்ன அந்த மேலோகத்துக்கு அனுப்புறதுக்கான கூலியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். இந்த பேட்டில இப்பவே முடிக்க போறேன் சாப்பாச்சியன் சொல்லுவாரு.
இப்பதான் நம்ம கோசுக்கு இந்த டீமை பிளேட் அவன் எங்க கேட்டுப்பான்றது ஞாபகம் வரும். அவங்க மாஸ்டர் கிட்ட தான் கேட்டிருப்பான். அவங்க மாஸ்டர் இந்த சண்டையை பத்தி ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அப்ப என் மாஸ்டர் சொன்னது உன்ன பத்தி தானா? டீமனிக் பிளேட் ஒரு பாய்சன் யூஸ் பண்ற ஆள சண்டை போட்டதா என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனா என் மாஸ்டர் அது ஒரு சண்டையே சொல்லல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொன்னாரு. அது ஏதோ அவரோட நெக்லிஜென்ஸ், அவர் எச்சரிக்கையா இல்லாம போனதால நடந்த ஒரு விஷயம் தான் சொன்னாரு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்க என்ன எனிமியா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம காங்க்கு கண்டிப்பா பாய்சன் இம்யூனிட்டி கிடைச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க மாஸ்டர் அதுலயே அவரை ட்ரெயின் பண்ணிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளவு நேரமா அவன் டீமனிக் பிளேட் ஈஸியா தாங்கிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு நடந்தத ஒரு சண்டை கூட எடுத்துக்க முடியாது, அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொன்னதை இப்ப சாபாச்சியன் கிட்ட சொல்லுவான். இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம சாபாச்சியன் ரொம்ப அமைதியா இருப்பான். டக்குனு இந்த சாபாச்சியனை சுத்தி இருக்கிற அந்த கல் எல்லாமே மேல பார்க்க ஆரம்பிக்கும். அதோட அவனோட கியூ ரைஸ் ஆகும், அவன் கோவமும் ரைஸ் ஆகும். ஏன்னா அவங்க மாஸ்டர் தான் கூட சண்டை போட்டதை ஒரு சண்டை கூட எடுத்துக்க மாட்டானா, வெறும் ஆக்சிடென்ட் தான் கன்சிடர் பண்ணானா? அப்ப இத்தனை நாளா அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் என்ன பத்தி அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கானா? என்னைய இவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கான், சும்மா விட மாட்டேன், இதுக்காகவே இவனை கொன்னே ஆகணும், இத்தோட இந்த காங்க இங்கே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா. இப்ப காங்க பார்த்து சொல்லுவா, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் இனிமேலும் நம்ம ரெண்டு பேரோட எந்த ட்ரிக்குமே இன்னொருத்தவங்கள்ட்ட ஒர்க்கே ஆகாது. நான் இப்பவே உனக்கு காட்டுறேன் என்ன எதுக்காக டெவில் ஆஃப் தி வெனம் ஹேண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவா. இவன் ஏற்கனவே யூஸ் பண்ணால ஒரு அட்டாக், அதே மாதிரியான ஒரு அட்டாக் வெல்கின் லைட்னிங், டீமனிக் ரிங்ஸ், பெர்சர்க்கர் லைட்னிங்ன்ற இந்த ஒரு அட்டாக் தான் நம்ம சாபாச்சியன் யூஸ் பண்ணுவா. எல்லா சைடும் கீ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இத கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கோஸ் ரெண்டு ஹெவன்லி டிஸ்ட்ராயிங் டெக்னிக்ஸ் கம்பைன் பண்ணுவா. ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், செயின்ட் டெக்னிக், டூ வீல்ஸ் ஆஃப் டெவஸ்டேஷன், இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. அந்த மொத்த கார்டுமே அதிர ஆரம்பிக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா பவர் ஆகி முடிச்சதும் கரெக்ட்டா இந்த ஒரு அட்டாக் ஆப்போசிட்ல இருக்கிற எனிமியை நோக்கி அனுப்புவாங்க. கரெக்ட்டா ரெண்டு அட்டாக்கும் டைரக்டா கிளாஷ் ஆகும். இந்த ஒரு கிளாஷ்ல அப்படியே மிடில்ல ரெண்டு அட்டாக்கும் வந்து ரெண்டு பக்கமும் சாயாம அப்படியே நடுவுல நின்னுட்டு இருக்கும். அப்பதான் சாபாச்சியன் ஒரு விஷயத்தை கவனிப்பாரு. நம்ம கோஸ் யூஸ் பண்ற அட்டாக் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக் மாதிரியே இருக்கும். அத பார்த்த உடனே ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக்கா, இதுதான் உன்னோட பெஸ்ட்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த பேட்டில் இப்பவே முடியுதுன்னு சொல்லுவாரு. டக்குன்னு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. பெர்சர்க்கர் லைட்னிங் அட்டாக் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதிக ஃபோர்ஸோட நம்ம கோஸ் போய் அட்டாக் பண்ணும். நம்ம கோஸ்வால அத ரொம்ப நேரம் தடுக்க முடியாது. அவனும் ரொம்ப நேரம் தடுத்து பாப்பான். இருந்தாலும் அவன் மேல பட்டு அவனை ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த மலை மேல போய் மோத வச்சிரும். அவ்வளவுதான், நம்ம கோஸோட கதை முடிஞ்சுன்னு சொல்லி இப்ப நம்ம சாபாச்சியன் பக்கத்துல போய் பாப்பாரு. அங்க போய் பார்த்தா நம்ம கோஸ் அப்படியே மலையில அப்படியே விழுந்து கிடப்பான். அவனை பார்த்ததும் நம்ம சாபாச்சியனுக்கு அவரோட ஞாபகம் தான் வரும். அவரு ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட சண்டை போடும்போது இருக்கிற ஞாபகம். கடைசியா நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட நம்ம சாபாச்சியன் சண்டை போடும்போது நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர் இதே மாதிரி தான் நம்ம சாபாச்சியனை கரெக்ட்டா ஒரு மலையில போய் மோத வச்சிருப்பாரு. அப்ப நம்ம சாபாச்சியன் தன்னோட ஃபைனல் அட்டாக் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா தன்னோட ஒரு கையை வச்சு அந்த அட்டாக் மொத்தமா அப்படியே அப்சர்வ் பண்ணிருப்பாரு நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர். அப்ப நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர் சாபாச்சியன் பார்த்து சொல்லிருப்பாரு, உனக்கு ஏதோ காய் இருக்குதானே, அதனால தானே உன்னால ஃபுல்லா சண்டை போட முடியல. இருந்தும் நீ என்னோட 12 டெக்னிக்ஸ்ல 6 டெக்னிக்கை டைரக்டா ஃபேஸ் பண்ணிருக்க, அதுவும் இல்லாம டைரக்டா ஃபேஸ் பண்ணி இன்னும் உயிரோட நின்னுருக்க. அப்ப பழைய முறிம்ல உன்னதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு சொன்னதுல அவனும் போய் கிடையாது போல, அத உண்மைன்றதை நிரூபிச்சிட்ட. இருந்தாலும் உன்னோட ஃபுல் பவர்ல உன்னோட பெஸ்ட் கண்டிஷன்ல சண்டை போட்டு தான் நான் வந்தேன். நீ ஒருவேளை திரும்பி ரெக்கவர் ஆயிட்டீனா அப்ப சொல்லி அனுப்பு, அப்ப இந்த பேட்டில் வச்சுக்கலாம். இந்த பேட்டில இப்போதைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாபாச்சியனை அங்கேயே விட்டுட்டு அப்படியே திரும்பி நடந்து போயிருப்பாரு நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர். கரெக்ட்டா இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற சாபாச்சியன் தன்னோட விப்ப வச்சு கரெக்ட்டா ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட கால்ல குத்தி இருப்பான். இந்த அட்டாக் பத்தி தான் அவன் அவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு இருந்தான். அவர் பின்னாடி நடந்து போறப்ப அவர் பின்னாடி இருந்து குத்தி இருப்பான். என்ன இருந்தாலும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு எதிக் இருக்கு, அவனால சண்டை போட முடியல, அவனோட பெஸ்ட் கண்டிஷன்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவன் அப்படியே விட்டுட்டு போய் அவனுக்கு கருணை காட்டிட்டு இங்க இருந்து நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர் போகணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாபாச்சியன் அப்பயே அவர் அட்டாக் பண்ணிட்டு உன்னோட கருணை எனக்கு தேவையில்ல, நான் டெவில் ஆஃப் தி வெனம் ஹேண்ட்ஸ், நீ எனக்கே கருணை காட்டியா, அது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் இப்பவே உனக்கு காட்டேன் பாருன்னு சொல்லி திரும்பி தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவான். ஆனா அதுக்கு மேலே பொறுக்க மாட்டாரு. திரும்பியும் ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்பவே நம்ம சாபாச்சியனை அட்டோக் அடிச்சிருப்பாரு. திரும்பி நம்ம சாபாச்சியன் அத்தோட மயக்கம் போட்டு வந்தா. அப்ப அவன் மயக்கம் போட்டதுக்கு முன்னாடி நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட முகத்தை பார்த்திருப்பான். அதுதான் அவன் கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் அவன் ஹெவன்லி டெஸ்ட்ராயரை பார்த்ததே கிடையாது. இப்பதான் அவரோட டிஸ்ப்ளே பார்க்கறான். இருந்தாலும் அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயரை பத்தி அவன் என்ன யோசிப்பானா, அவரோட டிஸ்ப்ளேக்கு பாய்சன் இம்யூனிட்டி கிடைக்கணும், அதுவும் டீமனிக் பிளேட்டை கவுண்டர் பண்றதுக்கு பாய்சன் இம்யூனிட்டி கிடைக்கணும்னு சொல்லி தந்தவர் அவரு இத சொல்லி தரலையா? அவன் ஏன் கூட சண்டை போடுவான்னு அவன் யோசிச்சு பார்க்கவே இல்லையா? அவரோட டிஸ்ப்ளே என் கூட சண்டை போடும்போது வெறும் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான், நான் அந்த அளவுக்கு தான் இருப்பேன் நினைச்சாரா? உன் டிசிபிள் இன்னைக்கு செத்ததுக்கான காரணம் அவனோட அரகன்ஸ் தான், அதனாலேயே அவன் செத்து போயிட்டான்னு இந்த சாபாச்சியன் சொல்லுவான். ஆனா சண்டை இன்னும் முடியலன்றது சாபாச்சியனுக்கு தெரியாது. கரெக்ட்டா நம்ம கோஸ் மறுபடியும் எந்திரிச்சு நிப்பான். இப்போ நம்ம காங் சொல்லுவான், இதனாலதான் இந்த ஒரு காரணத்தினால தான் இதை நான் யூஸ் பண்ணாம இருந்தேன், ஏன்னா இதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி, ஏன்னா இது அதிகமான கீயையும் எடுத்துக்கிறோம், அதே நேரத்துல டார்க் வீல் மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா ஆக்டிவேட் ஆயிருந்துச்சு, அதோட என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இவன் பெர்சர்க்கர் லைட்னிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு உயிரோட நிக்கிறானா. என்ன இருந்தாலும் நீ ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட டிசிபிள் தானே, இதுல இருந்து நீ சாகாம இருக்கிறது அந்த அளவுக்கு ஆச்சரியம் இல்லதான். இருந்தாலும் உன்னோட தைரியம் இங்க எதையும் மாத்த போறது கிடையாது. ஒருவேளை இப்பவே தோல்வியை ஒத்துக்கிட்டு உன்னை நீ முட்டிக்கால் போட்டு என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டினா அட்லீஸ்ட் உன்னை வழி இல்லாம நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மூட்ல நம்ம காங் இல்ல, சாகிற மூட்லே இல்ல, அவன் கொல்ற மூட்ல இருக்கான். இப்ப நம்ம சாபாச்சியனை ஒரு பார்வை பார்ப்பான். எக்ஸாக்ட்டா இதே மாதிரி தான் நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர் சாபாச்சியன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. அப்ப நீயும் சரி உன்னோட மாஸ்டரும் சரி என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா, நான் உன்னோட மாஸ்டர் மாதிரி முட்டாள் கிடையாது, என்கிட்ட இருந்து அந்த மாதிரியான கருணையை உன்னால எதிர்பார்க்க முடியாது, நான் இங்கே உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பெர்சர்க்கர் லைட்னிங்கை யூஸ் பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை அதே பவர் அவரால யூஸ் பண்ண முடியாது, ஓரளவு பவர் கம்மியா தான் யூஸ் பண்ணுவாரு. இருந்தாலும் இந்த ஒரு அட்டாக் நேரா போய் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கோஸ் அடிக்கும். இந்த அட்டாக் இவன் கதையை முடிச்சிரும் நம்ம சாபாச்சியன் நினைக்கும்போது கரெக்ட்டா இந்த அட்டாக்கோட அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். என்னாச்சு இந்த அட்டாக் எங்க மறையுதுன்னு பார்த்தா கரெக்ட்டா நம்ம கோஸ் கிட்ட போற அட்டாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு மொத்தமா அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த அட்டாக்கே இங்க இருக்காது. பெர்சர்க்கர் லைட்னிங் என்னாச்சு, அதுவும் இல்லாம மாஞ்சு போச்சா, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யோசிக்கும் போது நம்ம கோஸ் திரும்பியும் ஒரு மாதிரி சுழல் மாதிரியான ஒண்ண தன்னோட கை கிட்ட ஃபார்ம் பண்ணுவா. இதுதான் டார்க் வீல். இதே மாதிரியான ஒரு டெக்னிக் தான் அன்னைக்கு நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயரும் நம்ம சாபாச்சியனை ஃபேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிருக்காரு. இப்ப அதே மாதிரியான டெக்னிக் தான் நம்ம கோஸும் யூஸ் பண்ணுவா.
இப்ப நம்ம கோஸ் அந்த சாப்பாச்சியோட பார்த்து சொல்லுவா, நீ என்கிட்ட ஆரம்பத்துல சொன்னீங்க அதையே திருப்பி சொல்ற. ஒருவேளை இந்த பர்சகர் லைட்டிங் தான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்னா இப்பவே சொல்றேன் இந்த பேட்டில் இத்தோட முடியுதுன்னு சொல்லுவான். இந்த ஒரு டெக்னிக் ஆக்டிவேட் ஆனதும் சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம காங்க நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம சாப்பாச்சியோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பையன், அதுவும் 20 வயசு கூட தாண்டாத ஒரு பையன் கிட்ட இந்த அளவுக்கு கீ இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஒருவேளை அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் அவரோட மொத்த லைஃபையும் சுருக்கி அது மூலமா கிடைக்கிற எல்லா கீயையும் இவன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரோ, அந்த ஒரு காரணத்தால தான் இவன் இவ்வளவு கீ வச்சிருக்கானோ அப்படின்னு அந்த ஆளு ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியோன் யோசிப்பாரு. இருந்தாலும் அந்த ஆள் கூட நான் இவனை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. இந்த சாப்பாச்சியோனை ஃபேஸ் பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு. நான் என்னோட இருக்கிறதே பவர்ஃபுல்லான டெக்னிக்கை வச்சு இப்பவே இவனை தோக்கடிக்கிறேன். இப்ப அந்த ஆள் உருவாக்கின அந்த மான்ஸ்டரோட டிஸ்ட்ரக்ஷனை அவர் கண்ணாலே பார்க்க போறாருன்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியோன் தன்னோட வெல்கின் லைட்னிங் டிமைக்கரிங்ஸ் எடுத்துட்டு வருவாரு. ஃபிலமெண்ட் இன்சினரேஷன் இதுதான் இவரோட அல்டிமேட்டான டெக்னிக், இருக்கிறதே பவர்ஃபுல்லான டெக்னிக். இப்ப இந்த டெக்னிக்கும் நம்ம கோசு நோக்கி போக ஆரம்பிக்கும். இதையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பா. இப்ப இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணுனா, இப்ப சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மலையை அது அப்படியே முழுங்குற அளவுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக். இது எல்லாரோட கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக். அப்படி ஒரு டெக்னிக்கு நடுவுல நம்ம சாப்பாச்சியோன் நின்னுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இத அவனால பிளாக்கே பண்ண முடியாதுன்னு அவர் யோசிப்பாரு. ஆனா இந்த டெக்னிக்கையும் அவனை நோக்கி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் இந்த டெக்னிக்கை டைரக்டா ஃபேஸ் பண்றானா, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி தன்னோட கீயை இன்னும் அதிகப்படுத்துவாரு. ஆனா நம்ம காங் நிறுத்தறதா இல்ல. இப்ப டார்க் ஃபீல்ட் ஸ்ட்ரைக்கோட அல்டிமேட்டான டெக்னிக்கை யூஸ் பண்றான், அபிசல் வாய்ட். இந்த ஒரு டெக்னிக் அவன் ஆரம்பிச்சதும் சுத்தி இருக்கிற எல்லா கீயும் அவனை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். எல்லாமே அவனை நோக்கி அப்சர்வ் ஆகும். அதாவது எந்த ஒரு பெரிய டெக்னிக் எடுத்துட்டு வந்தாலும் சரி, இந்த ஒரு டெக்னிக் மூலமா அவனால அப்சர்வ் பண்ணிட முடியும், அந்த டெக்னிக்கையே இல்லாம பண்ணிட முடியும். இப்ப ஒரு பெரிய வாய்டு, ஒரு பிளாக் ஹோல் மாதிரியான ஒண்ணு கிரியேட் பண்ணுவான். அதாவது அது அவன் டெக்னிக்கோட சென்டர். இப்ப இத பார்த்ததும் நம்ம சாப்பாச்சியோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா சுத்தி எல்லாமே இருட்டா இருக்கும், அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது. டக்குனு அவர் திரும்பி பார்க்கும்போது நம்ம கோசு மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியாது. நம்ம கோசும் அவர் அடிக்கிறதுக்காக பக்கத்துல வருவான். அப்ப நம்ம கோசு இவரு சேர்ந்து திரும்பி ஒரு கீ கிளாஷ் பண்ணுவாங்க. இந்த ஒரு கீ கிளாஷ்ல இந்த வியூ ஈக்குவலா தான் இருப்பாங்க. என்ன நம்ம சாப்பாச்சியோன் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் இப்ப தான் யூஸ் பண்ணாரு. இப்ப இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம கோசு அவரோட அந்த இன்னொரு கையை பிடிச்சு அப்படியே அவர் சுத்தி திரும்பி தூக்கி போடலாம் நினைப்பா. கரெக்டா நம்ம சாப்பாச்சியோன் தன்னோட இன்னொரு கையை வச்சு நம்ம கோசுவை அடிச்சிருவாரு. அடிச்சதும் நம்ம கோசுவோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான், இவனை கொண்டுட்டோம் அப்படின்னு நம்ம சாப்பாச்சியோன் நல்ல சந்தோஷமா நினைக்கும் போதுதான் நம்ம சாப்பாச்சியோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவருக்கு இன்னொரு கை கிடையாது. அந்த கை ஏற்கனவே நம்ம கோசுவால வெட்டப்பட்டிருக்கு. இப்பதான் அதை புரிஞ்சுக்கிறாரு. அவர் இவ்வளவு நேரம் பார்த்தது அவரோட ஹாலுசினேஷன். டக்கு நம்ம கோசு அவரோட மேல கையை வச்சு அவனோட அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இருக்குல்ல, அந்த டார்க் ஃபீல்ட் ஸ்ட்ரைக், அதுக்கு முன்னாடியே அவன் ஏற்கனவே ரேடியன்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணா. ரெண்டுத்தோட காம்பினேஷன் டெக்னிக் தான் அது. சோ ரேடியன்ட் ஃபீல்ட் ஸ்ட்ரைக் அவரோட பாடி பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணுவா. இப்ப ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க பாடி கிட்ட வச்சு யூஸ் பண்ணா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே நம்ம டோகியம் கிட்ட பாத்துறோம். அதே மாதிரியான ஒண்ணு தான் இப்ப யூஸ் பண்ணுவா. என்ன நார்மலா அவன் யாரையும் கொல்றதுக்காக யூஸ் பண்ண மாட்டான், இப்ப கொல்லணும்ன்றதுக்காகவே யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த ஒரு காரணத்தினால சுத்தி எல்லா பக்கமும் அப்படியே பெரிய அதிர்வு, அந்த மொத்த காடுமே அதிரும். எல்லா மலைப்பக்கமும் அதிர ஆரம்பிச்சிடும். எல்லா பக்கமும் ஒரு பெரிய சூறாவளியே உருவாகும். காத்தெல்லாம் ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சிடும். யாருக்கும் அங்க என்ன நடக்குது, உள்ள என்னதான் ஆகுது, யார் சண்டை போறா, யார் ஜெயிச்சான்னு எதுவுமே தெரியாது. இப்ப இந்த அதிர்வெல்லாம் ஓரளவு குறைஞ்சதுக்கு அப்புறமும் சுத்தி எல்லா பக்கமும் புகமூட்டமா இருக்கும். இந்த எல்லா புகமூட்டத்துக்கு நடுவுல இந்த கிளாஷ் நடந்த அந்த ஒரு சென்டர்ல நம்ம கோசு நின்னுக்கிட்டு இருப்பான். நம்ம கோசு மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருப்பான். சாப்பாச்சியோன் கிடையாது. இப்ப நமக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், சாப்பாச்சியோனோட ஃபிளாஷ்பேக். இப்ப ஆரம்பத்துல இந்த சாப்பாச்சியோன் இந்த டீமன் கல்ட்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரை தோக்கடிச்சதா இந்த நாசி அவங்க குரூப்போட லீடர் சொல்லிருப்பார்ல, அந்த பேட்டில் பத்தி நம்ம சாப்பாச்சியோன் யோசிச்சு பாப்பாரு. அந்த பேட்டில் அவர் எதிர்த்து சண்டை போட்ட அந்த டீமன் கல்ட்டோட மெம்பர் யாருன்னா இன்ஃபைனைட் டிவைன் ஆர்க் டீமன். இவனை டீமன் கல்ட்டோட ஸ்பியர் ஹெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. இந்த மாதிரியான ஒரு ஆளை அவர் டைரக்டா ஃபேஸ் பண்ண 7 ஸ்ட்ராங்கஸ்டான டீமன் மெம்பர்ஸ்ல ஒரு ஆளா இருந்தா அவனை தனியா ஃபேஸ் பண்றது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்தையும் பண்ணி அவனை ஃபேஸ் பண்ணி அவனை தோக்கடிக்கவும் செஞ்சாரு. அதுவும் தன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக் ஃபிலமெண்ட் இன்சினரேஷன் வச்சு. ஆனா அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த டீமன் கல்ட்டோட மெம்பர் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இவரோட குரூப்ல இருக்கிற ஒரு 2 சுப்ரீம் மாஸ்டர்ஸ் இவர் கூட சண்டை போட்டு வந்தாங்க. அவங்க தான் கொல்ல வந்தாங்க. அந்த காரணத்தினால பதிலுக்கு சாப்பாச்சியோன் எதிர்த்து சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் கொன்னா. ஆனா அத பத்தி புரிஞ்சுக்காம சாப்பாச்சியோன் தான் வலுக்கட்டாயமா போய் இவங்களை கொன்னுட்டான், இவனோட கேரக்டர் தான் இப்படின்னு சொல்லி எல்லாரும் பதிலுக்கு சாப்பாச்சியோனை கொல்றதுக்காக அடுத்து வந்தாங்க. நம்ம சாப்பாச்சியோன் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சான். அவங்க எல்லாரும் தன்னோட சின்ன பசங்க தான். அவங்க யாராலுமே தன்னை எதிர்க்க முடியாதுன்றது நம்ம சாப்பாச்சியோனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம சாப்பாச்சியோன் அவங்க கிட்ட தோத்து போயிட்டான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பாச்சியோன் அன்னைக்கு அதிகப்படியான டேமேஜஸ் ஃபேஸ் பண்ணிருப்பான். ஒருவேளை அதுக்கு முன்னாடி அந்த சண்டையில மட்டும் தான் எந்த டேமேஜஸையும் ஃபேஸ் பண்ணாம எந்த இன்டர்னல் இன்ஜுரிஸையும் ஃபேஸ் பண்ணாம இருந்திருந்தா அந்த பொடியங்களால தன்னை எதிர்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியோன் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப அவருக்கு செலஸ்டியல் எமினன்ஸ் அவரோட ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இந்த செலஸ்டியல் எமினன்ஸ் தான் அந்த 3 எமினன்ஸே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அதாவது நம்ம சாப்பாச்சியோனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு, இல்ல ஈக்குவலான ஆளு சொல்லலாம். இப்ப அந்த செலஸ்டியல் எமினன்ஸ் சொல்லுவாரு, உண்மையிலே நீ ஸ்ட்ராங்கான ஆளு தான், அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஒருவேளை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் வச்சு பார்த்தோம்னா இருக்கிறதுலயே நீ தான் இப்ப முறிவுல இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளு கூட நான் சொல்லுவேன். ஆனா அதுக்காக நீ யார்கிட்டயுமே தோக்க மாட்டே அப்படின்னு சொன்னா அது உண்மை கிடையாது. ஒருவேளை ஒரு சண்டையில உயிர் போற அளவுக்கு வந்துச்சுன்னா அப்ப அந்த சண்டையை முடிவு பண்றது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவர் மட்டும் கிடையாது. அது ஒரு தப்பா இருக்கலாம், எச்சரிக்கை இல்லாம இருக்கிறதா இருக்கலாம், ஒரு ஆப்போனன்ட்டோட டிட்டர்மினேஷனா இருக்கலாம், ஏன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இது எல்லாம் தான் அந்த சண்டையை முடிவு பண்ணும். அந்த மாதிரியான நேரத்துல உனக்கு தேவை வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, உன்னோட காம்னஸ், கம்போஷர், அதோட புத்திசாலித்தனம், இது எல்லாம் தான் ஒருத்தருக்கு வேணும். ஆனா இது எல்லாம் தானே இப்போ உன்கிட்ட இல்லாம இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை உனக்கு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளா மாறணும்னா அதுக்கு நான் பவர் மட்டும் தான் தேடி போவேன் அப்படி நீ போனீனா அதை விட அதிகமான பவர் உன்னை எதிர்த்து வரப்ப உன்னோட பவர் உடைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட சண்டை போடும்போது நம்ம சாப்பாச்சியோட நிலைமையும் அதேதான். நம்ம சாப்பாச்சியோன் தான் பெருமையா பேசிக்கிற அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தோக்கடிக்கவே முடியல. ஹெவன்லி டிஸ்ட்ராயர் மாதிரி ஒரு ஆளை தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு அவரால பீட் பண்ணவே முடியல. என்ன கடைசி நிமிஷத்துல அவர் பார்க்காத நேரத்துல அவர் அட்டாக் பண்ணிட்டு நான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரை தோக்கடிச்சேன், அவர் தோத்ததுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம சாப்பாச்சியோன் பெருமை தான் பேசிக்கிட்டாரே தவிர ஹெவன்லி டிஸ்ட்ராயரை உண்மையா அவரால தோக்கடிக்கவே முடியல. உண்மையிலேயே அதிகப்படியான பவர் பார்த்தப்ப அவரோட பவர் உடைஞ்சதா போச்சு. இருந்தாலும் நம்ம சாப்பாச்சியோனால ஏத்துக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா காரணம் சொல்லுவாரு, ஒருவேளை நான் மட்டும் டீமன் கல்ட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆளா இருந்திருந்தேனா, இல்ல என்னோட மெரிடியன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ரெஸ்டோர் ஆயிருந்துச்சுனா அந்த சின்ன பசங்க யாருனாலும் என்னை தோக்கடிச்சிருக்க முடியாது, எனக்கு மட்டும் காயம் இல்லாம இருந்துச்சுனா ஹெவன்லி டிஸ்ட்ராயரை நான் தோக்கடிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த காரணத்தை தான் சொல்லுவாரு. இப்ப அந்த செலஸ்டியல் எமினன்ஸ் மறுபடியும் பேசுவாரு, இல்ல இல்ல இல்ல
நீ இப்பயும் காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருந்தேனா, நான் இப்படி இருந்திருந்தேனா, இப்படி அப்படி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான காரணங்களை நீ சொல்லாத. முடியல ஏன் உன்னோட வாழ்க்கையில நீ எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே உனக்கு ஃபேவரா இல்லாம கூட போகலாம். நீ தேடிக்கிட்டு இருக்கிற பவர்னால இந்த மாதிரியான விஷயங்களை கூட சமாளிக்க முடியாது. அப்புறம் எதுக்காக நீ அந்த பவர் தேடணும்? நீ காரணங்கள் தேடாத. நீ எப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒன்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறியோ, இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கிறியோ, அப்பதான் கண்டிப்பா உன்னால என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்கிட்ட தோத்து தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப அதே மாதிரி நம்ம காங் கிட்ட இந்த சாப்பாச்சியும் தோத்து போயிட்டாரு. இப்போ நம்ம காங்க பத்தி என்ன சொல்லுவாருன்னா, நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ஒருவேளை என்னோட ஃபிலமெண்ட் இன்சினரேஷன் மட்டும் நான் ஃபுல் பவர் அட்டாக் பண்ணிருந்தேனா கண்டிப்பா சொல்றேன் உன்னால உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஏன் இப்பயும் கூட நீ யாரும் உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்து கேட்பாரு. இப்ப நீ சொல்லு, உன் மாஸ்டரால ஞாபகம் கூட வச்சுக்க முடியாத மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப நீயும் அதே மாதிரி ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்பாரு. இப்போ உடனே நம்ம காங் சொல்லுவான், என் மாஸ்டர் இந்த பேட்டிலே இல்லன்னு சொன்னதுக்கான காரணம் அது பேட்டில பத்தி மட்டும் தானே தவிர உன்னை பத்தி கிடையாது. அவர் உன்னை பத்தி அசஸ்மெண்ட் பண்ணதே கிடையாது. சொல்ல போனா ஒருவேளை நான் உன்னை ஃபேஸ் பண்ணாலும் நான் ஆரம்பத்துல இருந்தே ஃபுல் பவர்ல தான் சண்டை போடணும். இல்ல நான் என் உயிரே போயிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு என் மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, நீ போறப்ப அவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படியே அவன் உயிரோட இருந்து நீ அவனை ஃபேஸ் பண்ணாலும் அவனை பார்த்த அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா அவனை ரெகக்னைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அவனாலே ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம சாப்பாச்சியோன் இருக்காரு. அவரோட வயித்துல அவ்வளவு பெரிய ஓட்ட, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் ஃபேஸ் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம காங் சாப்பாச்சியோனை பார்த்துட்டு இங்க இருந்து நடந்து போயிடும். இப்ப நம்ம காங் போறப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான். அவனாலையும் ஒழுங்கா நடந்தே போக முடியாது. ஏன்னா அவனுமே பேட்டில் அதிகப்படியான அளவு காயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கான். ஏன் தன்னோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருந்தா. அதுக்கப்புறம் தான் தன்னோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணா. ஒருவேளை ஆரம்பத்திலே அவன் ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா இந்த சண்டை வேற மாதிரி போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம அவனுக்கு காயங்கள் இருந்தப்ப அவனோட கீ ஃப்ளோ ஸ்டேபிளா இருந்திருக்காது. அந்த மாதிரியான நேரத்துல அவன் 2K ரிலீஸ் பண்ணதுனால அவனோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அவன் இங்க இருந்து நடந்து போயிடணும்னு நினைப்பான். ஆனா நடக்க கூட முடியாம அங்கேயே கீழே விழுந்துருவான். இப்ப அவன் கீழே விழுந்ததும் சுத்தி இருக்கிற எல்லா மலைகளும் அந்த இம்பாக்ட்னால அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விழுந்து அந்த புழுதி எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே இந்த பேட்டில் யார் ஜெயிச்சது அப்படின்றது இன்னும் வரைக்கும் தெரியாது. அவங்க எல்லாரும் தூரத்துல இருந்து தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுலயே முக்கியமா இந்த நாசி அவங்களோட குரூப் இருக்காங்கல்ல, அதோட லீடர் என்ன சொல்லுவானா, உடனே போய் உள்ள என்ன ஆச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை செத்து போயிருந்தானா அவனோட பாடி நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆளுங்க எல்லாரும் உள்ள போவாரு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த நாசி அவங்களோட லார்ட் இருக்கால, அவனுக்கு டக்குனு இந்த பேட்டில் முடிஞ்சது ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அவனை தான் காட்டுவாங்க. இப்ப இவனை தேடி தான் நம்ம கோஸ் அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப அவன் ஆரம்பிச்சதும் இப்ப நம்ம கோஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாச்சியோன் ஏற்கனவே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பான்ல, அவன் ஏற்கனவே புடிச்சு கூட வந்தானுங்க அவங்க ஆளுங்க எல்லாரும். அவருக்கால அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு 2 காட்ஸ் இருப்பாங்க. அந்த 2 காட்ஸையும் கொண்டுட்டு இந்த கட்டி போட்டவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணுவான். ஃபர்ஸ்ட் தன்னோட மாஸ்க் ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளில வருவான். அவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடமும் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் அவங்களோட பேட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டிலோட ஆஃப்டர் மேட்ச்னால இந்த மொத்த இடமும் இந்த மாதிரி இருக்கு. இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிப்பான் அப்படின்னா, அந்த ஆளோட சண்டை போற அளவுக்கு ஒருத்தன் வந்திருக்கானா, என்ன இருந்தாலும் அவனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அவன் இன்னும் கொஞ்சம் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம் நடக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாச்சியோனையும் அந்த கோஸ்வையும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இவன் சைடுல போய் ஒளிஞ்சு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்பான். அப்பதான் அவங்க சாப்பாச்சியோட பாடி கிடைச்சிருச்சு, ஆனா நம்ம காங்க காணோம், அதாவது கோஸ் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. இத பத்தி கேட்டோனே தான் இவனுக்கு புரிய வரும், எனது அந்த சாப்பாச்சியோன் செத்து போயிட்டானா, அந்த மான்ஸ்டர் இவன் கொன்னுட்டானா அப்படின்னு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோசுவுக்கு அவங்க மாஸ்டரோட பேசுற ஒரு சில ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிக்கும். இப்ப அவங்க மாஸ்டர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஒருவேளை நீ சுப்ரீம் ஓவர்லார்டா மாறணும்னு நினைச்சீனா நீ எப்பயுமே உன்னோட ஆக்ஷன்ஸ் எதையுமே நீ யோசிச்சு பார்க்கவே கூடாது. நீ என்ன பண்ணாலும் அது மேல உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆனா எனக்கு அது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் என்னோட சுப்ரீம் ஓவர்லார்ட் வழி சரியில்லை நான் சொல்லுவேன். ஆனா நான் எப்படி பார்த்தாலும் சரி உன்னால சுப்ரீம் ஓவர்லார்டா மாறவே முடியாது. ஏன்னா உன்னோட கேரக்டர் அதுக்கு அனுமதி தராது அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம கோசுவும் அப்படியே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நீ இங்க போனதுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற, இருந்தாலும் உலகம் அந்த மாதிரி உன்னை வாழ விடுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்டது நம்ம கோசுவும் சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல மாஸ்டர். ஆனா அந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த 4 பேரையும் கண்டுபிடிச்சு அவங்க 4 பேரையும் பழி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் எதுனால நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே உங்க மாஸ்டர் சொல்லுவாரு, நீ யாருன்றது வெளில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச உடனே நீ அவங்களை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. அவங்களை கொல்றதும் கொள்ளாததும் உன்னோட விருப்பம். ஆனா அது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீ அவங்கள மாதிரியே மாறிடுவா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேசுவாரு. ஆனா அவர் பேசுறது எதுவுமே நம்ம கோசுக்கு புரியாது. அவர் என்ன பேசுறாரு, மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். டக்குனு நம்ம கோசு கண்ண முடிச்சு பாப்பா. அவன் ஏதோ இடத்துல மயக்கமா இருந்திருப்பான் போல. இப்ப அவன் கண்ண முடிச்சாலும் அவனுக்கு எதுவுமே தெளிவா தெரியாது. அவன் முன்னாடி ஒரு உருவம் இருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அந்த உருவம் யாரு, அந்த உருவம் என்ன பேசுது அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியாது. அப்ப அந்த உருவம் இவனை பார்த்து என்ன சொல்லுனா, நீ ரொம்ப அசையாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்ப திரும்பியும் நம்ம கோசு மயக்கத்துக்கு போயிருவா. இப்ப திரும்பியும் நம்ம கோசு அவங்க மாஸ்டரோட இன்டராக்ட் பண்ண ஒரு விஷயம். அவங்க மாஸ்டர் பெட்ல இருந்து கீழே வந்து விழுந்து நம்ம கோசு கூப்பிட்டுட்டே இருப்பாரு, ரியோங் ரியோங் அப்படின்னு. நம்ம கோசு அங்க இருந்து ஓடி வந்து, என்னாச்சு மாஸ்டர் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வந்துட்டேன், நீங்க ஏன் பெட்ல இருந்து இறங்கி வந்தீங்க, நான் தான் வந்துருவேல, உங்களுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதை காய்ச்சி நான் உங்களுக்கு கஷாயம் தரேன் அப்படின்னு சொல்லுவான். தனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லும்போது, இல்ல மாஸ்டர் நீங்க இதை குடிச்சே ஆகணும், இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு, என்னால நிறைய பேரோட உயிர் போயிடுச்சு, அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே என்னோட முடிச்சு போயிடும், நான் இதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன மாஸ்டர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரும் பழி வாங்கணும் அப்படின்னு, டக்குன்னு பார்த்தா வேற மாத்தி பேசுறீங்களே, உங்களை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்பான். உடனே அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு, இப்ப நான் சொல்ல போறதுதான் என்னோட கடைசி வார்த்தைகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எனக்காக நீ யாரையும் போய் கொல்லணும்னு அவசியமே கிடையாது, நீ உன்னோட வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லுவாரு. இவன் சொல்லிடுவான், சரி மாஸ்டர் நான் அந்த மாதிரி யாரையும் கொல்ல மாட்டேன், இது எல்லாத்தையுமே மறந்துடுவோம், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மெடிசனை கொடுத்துட்டு பேசாம இங்க இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆன உடனே நம்ம இந்த இடத்துல இருந்து போயிடுவோம் மாஸ்டர், இங்க இருந்து போய் ஒரு பெரிய டம்ப்ளிங் ஷாப் உருவாக்குவோம், அங்க உருவாக்கி அது 2 பேர் பாத்துக்குவோம் அவ்வளவுதானே, ஜாலியா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்க மாஸ்டர் இதெல்லாம் கேட்டுட்டு சரி அதே பண்ணிடுவோம் அப்படின்பாரு. ஆக்சுவலா அவங்க மாஸ்டருக்கு டிமென்ஷியா இருக்கு. அவர் அப்பப்ப அவர் சொன்னதை மறந்துடுவாரு. சொல்லிட்டு திரும்பி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பாரு. அவர் என்ன பேசுறாருன்றது அவருக்கே புரியாது. இப்ப நம்ம கோசு மறுபடியும் பிரசன்ட்ல எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிச்ச உடனே அவனுக்கு மேல கட்டலாம் போட்டுக்கிறது அவனுக்கு தெரிய வரும். அவனுக்கு யாரோ ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்றது தெரியுது. ஆனா யாருன்றது அவனுக்கு தெரியாது. இப்ப சுத்தி முத்தி பாப்பான். அந்த இடமே ரொம்ப புதுசா இருக்கும். தான் எங்க இருக்கும், இந்த இடத்துல யார் தன கொண்டு வந்து விட்டா, இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப டக்கு நம்ம கோசு அந்த இடத்துல எந்திரிக்கலாம் நினைக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடும்.
தான் எத்தனை நாளா இங்க தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவன் அப்பதான் யோசிப்பான். அவன் எத்தனை நாளா இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. இப்ப இந்த இடம் ரொம்ப காட்டுக்கு நடுவுல இருக்கும். இந்த இடத்தை ரொம்ப தூரத்துல இருந்து இந்த நாசியோஹாங்கோட லாட் பாத்துக்கிட்டே இருப்பான். இப்ப நமக்கு இந்த நாசியோஹாங்க தான் காட்டுவாங்க. இது மலை மேல இருக்கிற ஒரு கிராமம். ஓரளவு கொஞ்சம் வீடுகள் மட்டும் தான் இருக்கு. இந்த வீடுகள் நிறைய பேர் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த மலை மேல இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற அரிசி, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், இது மூலமா அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிற எல்லா பொருட்களையுமே அவங்க காட்டுல இருந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த நாசியோஹாங்கோட லாடோட வீடு எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வீடுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப மேல ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த நாசியோஹாங்கோட லாட் இருக்காரு. இப்ப அந்த லாட் கிட்ட ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்றதுக்காக இந்த காட்ஸோட லீடர் ஒருத்தர் இருந்தால அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அவர் என்ன ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா, இவங்க ஒரு 4-5 நாளாவே நம்ம காங்கோட பாடியை தேடிட்டு இருக்காங்க. அதாவது சாபாச்சியோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சாபாச்சியோட பாடி கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம காங்கோட பாடி இன்னமும் கிடைக்கல. அவன் செத்துட்டானா இல்ல அவன் உயிரோட இருக்கானா அப்படின்றதை இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால தான் அவன் எங்க போயிருப்பான் அப்படின்றதை தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த லாட் என்ன சொல்லுவாருன்னா, இது எல்லாமே போதும், இதுக்கு மேலயும் இந்த மேன் பவரை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமாவே மழைக்காலம் வந்துரும். அதுக்குள்ளேயும் நம்ம தேவையான எல்லா ஃபுட்டையும் செக்யூர் பண்ணணும். அப்பதான் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. பிரிட்ஜ் எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. என் ஒருத்தனோட சேஃப்டியை விட மக்கள் எல்லாரும் தான் நமக்கு முக்கியம். நம்ம மக்கள் தான் பார்க்கணும். அதனால அவங்க கிட்ட மேன் பவர் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு மேல இதை பண்ணாதீங்க, இதோட இதை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இதை கேட்டோனே அந்த லீடரும் சரி லாட், நாங்க அப்படியே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம கீழே இறங்கி போயிருவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவரை பாக்குறதுக்காக இன்னொரு 2 பேர் வருவாங்க. இப்ப இவங்க 2 பேர் என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க கீழே இருக்கிற இடத்துல தேடிட்டாங்களா. ஆனா இவங்க யாருக்குமே அந்த கோஸோட பாடி, அதாவது நம்ம காங்கோட பாடி கிடைக்கவே இல்ல. அவன் எங்க போனா அப்படின்றதுக்கான ஒரு தடயம் கூட உங்களுக்கு கிடைக்கல. அப்ப இந்த லீடர் அவங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்பாரு. இந்த வைல்ட் டாக்ஸ்ல மிச்சம் இந்த வயசானவங்க எல்லாம் என்னங்க அப்படின்னு. இப்ப இந்த மிச்சம் இருக்கிற வயசானவங்க இருக்காங்கல, அவங்க எல்லாரும் வேற வேற இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களா. அவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த சாபாச்சியோட பாடியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டாங்களா. இருந்தாலும் அவ பாடியை ஏற்கனவே சொல்லி முடிவு பண்ணி மிச்சம் இறந்து போன வயசானவங்க இருக்காங்கல, அவங்க பாடியோட சேர்த்து அந்த சாபாச்சியோட பாடியை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 இறந்து போனா அவங்க 2 பேர் பாத்துருக்காங்க. அது பக்கத்துல இருக்கிற மாஸ்கிங் கவனிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரையோ ஒருத்தர் ரொம்ப தீவிரமா தேடினாங்களா. ஆனா ஒரு 3 நாள் கழிச்சு அவனோட பாடி கிடைக்கல, அவன் எங்க இருக்கான்னு தெரியலனோனே அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்களா. ஆனா அவங்க யார் தேடினாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாசியோஹாங்கோட குரூப் கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டதும் இந்த லீடர் யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி நீ எங்க தான் இருக்க? கண்டிப்பா உனக்கு கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் நிறையவே இருந்திருக்கணும். ஏன்னா சாபாச்சியோட இறந்திருக்காருன்னா நீ ஒண்ணு நல்ல நிலைமையில இருக்க மாட்ட. அப்ப எங்க தப்பிச்சு போயிருப்ப, உன்னை எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்தவன் கண்டிப்பா அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டான். கண்டிப்பா நாசியோஹாங்கு வருவான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ எல்லா ஆளுங்களையும் கூப்பிடு, நான் அவங்க எல்லாருக்கும் இன்னொரு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட சொல்லுவாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கோஸ் அந்த வீட்ல இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவன் வெளில வந்து உட்கார்ந்திருப்பான். பார்த்தா ஒரு வயசான தாத்தா பாட்டி அவங்க தான் இவனை பாத்துக்குவாங்க. அவங்க 2 பேரும் இவருக்கு சாப்பாடு போட்டுருப்பாங்க. அப்ப நம்ம கோஸ் அவங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்பான். என்ன காப்பாத்துறவங்கள நான் என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவனை காப்பாத்தினால் வேற ஒரு ஆள் அப்படின்றது நம்ம கோஸுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் கிடையாது அப்படின்னு. இவங்க இப்ப அவனை பாத்துக்கிறாங்க. ஆனா அவனை காப்பாத்தினால அவன் பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவான். ஆனா அதை புரிஞ்சுக்காம அவங்க 2 பேரும் உனக்கு சாப்பாடு வேணுமா இந்த எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. அது இல்லங்க நீங்க கொஞ்சம் காத்து கொடுங்க, என்ன காப்பாத்தின ஆள் மட்டும் யாரும் சொன்னீங்கன்னா நான் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நம்ம கோஸ் சொல்லுவான். ஓ நீ லார்ட் மில்க் பத்தி பேசியா அப்படி அவங்க கேட்கும்போது ஆமாமா அந்த லார்ட் மில்க் தான், நான் அவர் எங்க போய் பார்க்கணும் நம்ம கோஸ் கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, அவரே எங்களை பார்க்கறதுக்காக வருவாரு. ஆனா அவர் கொஞ்சம் பிஸியான ஆளு, உடனே வருவார்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா 2-3 நாள் வந்துருவாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஒரு 2 நாளா இந்த நாசியோஹாங்கோட லார்ட் இருக்கால, அவனோட வீட்லயே தான் இருந்திருப்பான், வெளியே வந்திருக்க மாட்டான். அவனை சுத்தி இருந்து எல்லா காட்சும் அவனோட வீட்டையே கண்காணிச்சுட்டே இருந்திருப்பாங்க. அப்பப்போ உள்ளே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க, அவன் அங்கேயே உட்கார்ந்திருப்பான். இப்ப எதுக்காக இவங்க எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாசியோஹாங்கோட லார்ட் தான் அந்த கோஸையும் காப்பாத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க யார் கண்ணுமே படலனா கண்டிப்பா அவங்க லீடர் தான் காப்பாத்திருக்கணும்னு இந்த காட்சோட லீடர் நினைச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க லார்டையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க லார்ட் வெளியே வரல அப்படின்னா ஒருவேளை இவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப உள்ள இருக்கிறது அவங்க லார்ட் தான அப்படின்றத அவங்க ஃபுல்லா போய் செக் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. அங்கதான் தப்பு பண்ணிருப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது அவங்க லார்ட் கிடையாது. அவங்க லார்ட் ஒரு குச்சியை மட்டும் அங்க குத்தி வச்சுட்டு அவன் வேற ஒரு சீக்ரெட்டான வழி மூலமா ஒரு அண்டர் கிரவுண்ட் கேவ் மூலமா அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பான். இப்ப அந்த மலையில இருந்து பாப்பான். பார்த்தா நம்ம கோஸோட வீடு அங்க தெரியும். நம்ம கோஸ் காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்ல இருக்கால, அந்த வீட்டுக்கு வருவான். நம்ம கோஸ் வீட்ல உட்கார்ந்து எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இவனை பார்க்கிறதுக்காக அந்த லார்டே வருவான். அந்த லார்ட் நேரா உள்ள நடந்து வந்து நம்ம கோஸோட கையை பிடிச்சு அவனோட பல்ஸ் செக் பண்ணி பாப்பான். உன்னோட பல்ஸ் நல்லா தான் இருக்கு, நார்மலாவும் இருக்கு, இன்னும் 2-3 நாள் போச்சுனா கண்டிப்பா நீ திரும்பியும் பழைய நிலைமைக்கு போய்வ, ஃபுல்லா ரெக்கவர் ஆயிவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. நம்ம கோஸோட கையை அவர் விட்டதோ நம்ம கோஸ் பதிலுக்கு அவரோட கையை பிடிப்பான். எதுவும் சொல்லலாம் மாட்டான், டக்கு அவரோட கையை விட்டுருவான். இப்ப அவர் பார்த்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவான். வியோ ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்டரோட 4 ஹெவன்லி கிங்ஸ்ல 4வது ஆளு அது நீதானே அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் யோசிச்சுட்டு ஆமா அது நான் தான், இப்ப என்ன பண்ண போற, உன்னோட மாஸ்டருக்காக என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இந்த தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அந்த கோஸுக்காகவும் அந்த லாட்காகவும் சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்ச உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா உள்ள போய் பாப்பாரு. பார்த்தா அங்க நம்ம கோஸும் இருக்க மாட்டான், அந்த லார்டும் இருக்க மாட்டான். அவங்க அந்த இடத்துல இருந்து உடைச்சிட்டு போன மாதிரி அந்த வீட்டுக்கு மேல ஒரு பெரிய ஓட்ட மட்டும் தான் இருக்கும். இப்ப இவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்கன்னா நேரா அந்த காட்டுக்குள்ள தான் இந்த சண்டையை கண்டினியூ பண்றதுக்காக. அதாவது நம்ம கோஸும் அந்த பிஎங்கும். இப்ப இந்த பிஎங் நம்ம கோஸுவை பார்த்து கேட்பான், உனக்கு எல்லாம் ஓகேவா, உன்னோட காயங்கள் வேணா குணமா இருக்கலாம், ஆனா நீ இன்னும் சண்டை போற கண்டிஷன்ல இல்ல, நீ இன்னமும் ஒரு லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண கூடாது. நீ ஒருவேளை சண்டை போடணும்னு நினைச்சினா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சண்டை போடு. ஏன்னா நீ என்னதான் ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட டிசிப்ளா இருந்தாலும் உன்னை அப்படியே நான் உயிரை வெட்ட மாட்டேன். ஏன்னா உனக்கு என்னோட உயிர் வேணும், அந்த உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம கண்டிப்பா நீ என்ன பத்தி மாஸ்டர் கிட்ட கேட்டுப்பானே அப்படின்னு சொல்லி இந்த பிஎங் கேட்பா. இப்ப இந்த பிஎங் எப்படிப்பட்டவன்னு இவங்க மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 4 பேரை பத்தியுமே சொல்லியிருக்காரு. இந்த பிஎங் எப்படிப்பட்ட ஒரு ஆள், ஒரு வல்கனோ மாதிரி அமைதியா இருக்கிற ஒரு வல்கனோ. இந்த வல்கனோ பாக்குறதுக்கு வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா வெடிச்சுனா அதோட பவர் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பவர் இந்த பிஎங்கோட கிட்ட இருக்கு. இப்ப இந்த பிஎங் இதுல மட்டும் கிடையாது, அவன் மத்த மாஸ்டரிலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதாவது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா மாஸ்டர் பண்ணியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலேயே அவனை தான் அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரா எல்லாமே பார்த்தாங்க.
ஒருவேளை அந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரா மாறிப்பான். நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ராயரையுமே அவன் தான் சக்சீட் பண்ணிருப்பான். ஆனா அப்படிப்பட்டவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்றத தன்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம கோஸ் இத பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த விஏவை பார்த்து கேட்பான், மத்தவங்க 3 பேரும் என்ன அப்படின்னு. அவங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் என்னோட கையாலே நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இந்த விஏ சொல்லுவான். இதை நம்ம கோஸ் நம்ப முடியாது. நீ நம்பலைனாலும் அதான் உண்மை. நீ நம்பாத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டது நம்ம கோஸுக்கு ரொம்ப கோவம் வரும். அப்புறம் எதுக்காக மாஸ்டருக்கு துரோகம் பண்ணீங்க? எதுக்காக நீங்க 4 பேர் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டீங்க? இப்படி எல்லாத்தையும் பண்ணி இப்ப கடைசியில வந்து இந்த மாதிரி தனிமையா ஒரு இடத்துல இருக்கியே, இதுக்காக எல்லாத்தையும் பண்ண நான் நிறைய கெட்டது பண்ணேன். அதனால எனக்கு ஞானம் வந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைச்சு நான் அதனால தான் இந்த மாதிரி வந்து தனிமையில வாழ்றேன் அப்படின்னு என்ன கதையை என்கிட்ட சொல்லிடாத. அந்த கதையை கேட்கறதுக்காக நான் இங்க வரல அப்படின்னு நம்ம கோஸ் சொல்லுவான். இப்ப இதை கேட்டதுமே அந்த ஆள் சொல்லுவாரு, மத்தவங்க 3 பேருமே என் கூட சேர்ந்து அடுத்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரா யார் மாறணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டோம். அந்த ஒரு காரணத்தினால அவங்க 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் தோக்கடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. இருந்தாலும் அவங்க எல்லாருமே நான் தோக்கடிச்சேன். ஆனா அப்படி தோக்கடிச்சதுக்கான பலனா அதுக்காக ஒரு பெரிய வேலையை நான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் என்னோட முகம் இந்த மாதிரி இருக்குன்னு தன்னோட முகத்தை காட்டுவாரு. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது முடிவுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். நாங்க சண்டை போட்டுக்கிறதுனாலேயே நம்ம ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிற எந்த செக்டையும் எங்களால சமாளிக்க முடியல. அதனாலேயே செக்டும் அழிஞ்சு போச்சு. ஆனா நான் இப்ப வாழ்ற வாழ்க்கையை நான் ஆரம்பத்துல எதிர்பார்க்கல. அதை வேணா நான் ஒத்துக்குவேன். நான் இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கவே இல்ல. இருந்தாலும் அது நடந்துச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படணும் அவசியம் கிடையாது. நீங்க எதுக்காக வந்திருக்க? உன்னோட மாஸ்டர் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயருக்காக பழி வாங்கணும் தானே வந்திருக்க. அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கோசு கேட்பான், நான் ஆரம்பத்திலே யாருன்றது உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கிறப்ப உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பயே நீ என்னை கொண்டிருக்கணும். நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை அப்படியெல்லாம் உயிரோட விட்டுட்டு போயிட மாட்டேன். நீ அப்படி ஒருவேளை நினைச்சிருந்தீனா நீ தப்பு கணக்கு போட்டுட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டதுமே அந்த வியோங்கோ இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை காப்பாத்துனது எனக்கு ஒரு பழக்க தோஷம் மாதிரி. அதை ஒரு பழக்க தோஷத்துல நான் பண்ணிட்டேன். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படணும் அவசியம் இல்ல. இருந்தாலும் நீ கொஞ்சம் அரகண்டான ஆளா இருக்கியே. உன்னோட மாஸ்டர் என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்ன ஒரு காலத்துல செகண்ட் சுப்ரீம் ஓவர்லார்ட் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப நான் நினைச்சேனா ஒரு பொடியனை என்னால ஈஸியா சமாளிக்க முடியும். நீ என்ன நம்பாம வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் எல்லாரும் என்ன ஒரு ஆளா பாக்குறாங்க. எல்லாருமே என்ன லார்ட் கூப்பிடுறாங்க. லார்ட் மில்க் இவங்க கூப்பிட்டு என்னோட வாழ்க்கைக்கு இவங்க எல்லாரும் ஒரு மீனிங் சேர்த்திருக்காங்க. இந்த வாழ்க்கைக்கு யாராவது இடையூறா வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணியாவது அவங்களை கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவேன். அந்த இடையூற இருக்க விடவே மாட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை முக்கியம். நீ இதுக்கு மேலேயும் பேசி பிரயோஜனமே கிடையாது. இப்பவே இந்த சண்டையை போடுவோம். சண்டை போட தானே வந்திருக்கோம். சீக்கிரமா இந்த சண்டையை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த நாசியாஹாங்கு பக்கத்துல இருக்கிற இடம் அப்படின்றதுனால நாசியாஹாங்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த சண்டையோட இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாருமே ஏதோ ஒரு பெருசா நடக்குதுன்னு சொல்லி அதை காட்டு பக்கமா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் சண்டை ரொம்ப பெருசா போகும். நம்ம கோசுவால அவ்வளவு சீக்கிரமா தோக்கடிச்சிட முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் இவர் ஒரு ஹெவன்லி கிங் தானே. சோ நம்ம கோஸ் கொஞ்சம் டைப் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே அவர் சமாளிச்சுட்டு தான் இருப்பான். அவரோட எல்லா அட்டாக்கையுமே பிளாக் பண்ணுவான். எந்த அட்டாக்கா இருந்தாலும் ஈஸியா பிளாக் பண்ணிடுவான். அப்படி ஒரு பெரிய அட்டாக் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வியோங்கோட நிலைமை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமே அவரோட நிலைமை மோசமாக ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக்க தடுத்து நம்ம கோஸ் அவரை பார்த்தா அவர் ரத்தமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அட்டாக் பண்ணதுக்கே அவருக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ். இதை பார்த்தது நம்ம கோஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஒரு கட்டத்துல ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட்லயே இன்னர் ஆர்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு ஆளு இப்படி இருக்கானா, அவன் தான் இப்படி மாறிட்டான்றத நம்ம கோஸுவால நம்பவே முடியல. இப்ப இந்த சண்டை மறுபடியும் கண்டினியூ ஆகும். இந்த வியும் சண்டையை கண்டினியூ பண்ணுவான். தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கோஸ் நோக்கி ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பான். இந்த அட்டாக்ல இருந்து நம்ம கோஸ் தப்பிச்சிருவான். ஆனா இந்த அட்டாக் கொடுத்து முடிச்சா அடுத்த செகண்ட் நம்ம கோஸ் இந்த ஆளுக்கு பின்னாடி வந்து நிப்பான். இந்த ஆளு ஒரு திரும்பி நம்ம கோஸ் அட்டாக் பண்றதுக்காக வரப்ப அவரோட கையை பிடிச்சு ஒரு சுத்தி அவர் அப்படியே தூக்கி அந்த பக்கமா வீசிடுவான். இப்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவார் இந்த வியும். அவரால் இந்த சண்டையை போட முடியாது. சண்டை போடுற நிலைமையில அவர் ஆரம்பத்திலே இருந்தே இல்லன்றத நம்ம காங் பார்த்தோனே புரிஞ்சுக்கிருப்பான். இப்ப நம்ம காங் அவரே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்ப இந்த வியும் கேட்பாரு, என்னாச்சு? எதுக்காக நீ இப்ப தயங்குற? நீ நான் சண்டை போற நிலைமையில இல்லன்றத பார்த்ததும் தயங்குறியா? இல்ல நான் தான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தயங்குறியா? இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப எதுக்காக நீ இந்த மாதிரி நின்னுட்டு இருக்க? நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா முடிச்சிரு. உங்க மாஸ்டருக்காக பழி வாங்கணும் தானே வந்த, அதை பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்பாரு. இப்ப நம்ம காங் யோசிச்சுட்டு சொல்லுவான், நான் உனக்கு காட்டுறேன். நான் உங்க யாரையாவது கண்டுபிடிச்சா உங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி கொல்லணும் நான் யோசிச்சு வச்சேனோ அதை இப்போ உன்ட்ட செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கரெக்டா நம்ம கோஸ் நோக்கி ஒரு பெரிய ஸ்பியர் வரும். நம்ம கோஸ் அவனோட தலையை வைக்கி அதுல இருந்து தப்பிச்சிருவான். இப்ப இந்த ஸ்பியரை த்ரோ பண்ணது இந்த நாசியாஹாங்கோட லார்ட் இருக்கால, அதாவது வியோங்கோட காட்ஸ், அவங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. இவங்க நம்ம கோசுவை தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த காட்ஸோட லீடர் கேப்டன் ஊ இங்க வந்திருப்பான். இப்ப இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போறப்ப அந்த வியோங்க சொல்லுவான், நீங்க எல்லாரும் இங்க போங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இது உங்களுக்கான பிரச்சனை கிடையாது, இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை அப்படின்னு. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க லார்ட காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவோட இருப்பாங்க. இப்ப இந்த கேப்டன் ஊ எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாரும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுன்னு சொல்லுவான். இதை பார்த்துட்டு நம்ம காங் சொல்லுவான், விலகுங்க. அப்படி இல்ல உங்க யாருக்கும் சாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எடுத்துக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து விலகுங்க அப்படின்னு. இதை கேட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சாப்பாச்சியோனை எதிர்த்து சண்டை போட்டு அவர் கொன்ன ஒருத்தனை தங்களால தடுக்கவே முடியாது அப்படின்றது. இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போகணும் யாருமே நினைக்க மாட்டாங்க. பயம் இருந்தாலும் சண்டை போடணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம கோஸ் நோக்கி ஒரு சின்ன கல் வந்து விழுகும். நம்ம கோஸ் அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கல் வந்த டைரக்ஷனை பார்த்தா இந்த காட்ஸ்க்கு பின்னாடி மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நாசியாஹாங்க சேர்ந்த மக்கள் இவங்க எல்லாருமே கல்லு கடப்பார எந்த கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கோஸ் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாரும் பார்த்ததும் அந்த காட்ஸும் நீங்க எல்லாரும் இதுக்காக இங்க வந்தீங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் யாருக்கும் இங்க இருந்து போகிறதுல எந்த விருப்பமும் இல்ல. ஏன்னா ஒரு லார்ட் இருக்க ஒருத்தன் கொல்லணும் வந்திருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம காங்க்கு ஒரு சில ஃபெமிலியர் ஃபேஸஸும் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம காங்க்கு சோறு போட்டாங்கல்ல அந்த தாத்தா பாட்டி, அவங்களுமே நம்ம காங்க அடிக்கணும்னு கல் எடுத்து தூக்கி போடுவாங்க. அதுல ஒரு கல் நம்ம காங்கோட தலையில படும். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த லார்ட் மில்க், அதாவது அந்த வியோங்க என்ன சொல்லுவானா, எல்லாரும் நிறுத்துங்க, அந்த பையன் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கா, இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. கேப்டன் ஊ இவங்க எல்லாரும் கூப்பிட்டு இப்ப வில்லேஜ்க்கு போங்க, இது என்னோட உத்தரவுன்னு சொல்லுவாரு. ஆனா இவர் இல்லாம போறதுக்கு அங்க யாருக்குமே விருப்பம் கிடையாது. எல்லாரும் இவரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த லார்ட் மில்க், அதாவது இந்த வியோங்கோ நம்ம காங்க பார்த்து சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் மூலமா பேசுவான். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்படி இருக்கிறப்ப நம்மளால சண்டை போட முடியாது, உன்னால எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப நம்ம காங்கோ அவரை பார்த்து சொல்லுவான், சரி
3 நாள். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டேன். ஒருவேளை 3 நாள் நீ வரலனா உன்னை தேடி நான் வருவேன். இது கேட்டதும் அந்த மக்கள் எல்லாரும் இங்க இருந்து உடனே போயிடுவாங்க. அவங்க கூட இந்த லார்ட் இருக்கும் போயிடுவான். இப்ப இவங்க எல்லாம் போய் முடிக்கிற வரைக்கும் இந்த காங் எதுவும் பண்ணிடக்கூடாது. அவனை தடுக்கணும்ன்றதுக்காக அந்த காட்ஸ் மட்டும் அங்கே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த காட்ஸ் இந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. இப்ப இவங்க எல்லாருமே இவங்க போன டைரக்ஷனையே நம்ம காங் பாத்துக்கிட்டு இருப்பான். அவங்க மாஸ்டர் அவன் கிட்ட கேட்டது மட்டும் தான் அவனோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். காங், உன்னால அவங்க எல்லாரையும் கொல்ல முடியும் தானே அப்படின்னு அவங்க மாஸ்டர் கேட்டதுக்கு, என்னால முடியும் மாஸ்டர், நான் கண்டிப்பா அவங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப சாப்டர் ஆரம்பிச்சது. இப்ப வீயோங்க அந்த மக்கள் எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப வீயோட வீட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அந்த ஆளு சொல்லுவான், நான் தான் உங்களுக்கு சொல்றேன்ல, உங்களுக்கு வேலை இருக்கல, நீங்க இங்க இருந்து உடனே போங்க, என்னையை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்க யாரும் இங்க நிக்க வேணாம் அப்படின்னு. ஆனா அந்த மக்கள் யாரும் அவங்களோட இடத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா தங்களோட லார்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்களால அந்த இடத்துக்கு அப்படியே நிம்மதியா போயிட முடியாது. அதனால ஒரு பயமா இருக்குன்னு அவங்க அங்கேயே இருப்பாங்க. ஆனா அந்த லார்ட் சொல்லுவான், அவன் ஒன்னும் அசாசின் கிடையாது, அவன் என்னோட கெஸ்ட், அவனை நான் பாத்துக்கிறேன், அவனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் யாருக்கும் சொல்லிக்காம கொள்ளிக்காம இந்த இடத்துல இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இப்ப இந்த வீடியோ என்ன சொல்லுவானா, நான் என்னோட விருப்பத்தினால மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்க எல்லாரும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல இல்ல. ஒருவேளை நீங்க எல்லாரும் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தேனோ அதே மாதிரி சொல்லிக்காம உங்க வாழ்க்கையில இருந்து போயிடுவேன். நான் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். ஒருவேளை அதுதான் உங்களோட விருப்பம் அப்படின்னா நீங்க எவ்வளவு நாள் வேணா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு போயிடுவா. திரும்பி போறதுக்கு முன்னாடி கேப்டன் ஊவை உள்ள வர சொல்லுவா. இப்ப இந்த கேப்டன் உள்ள வந்து அவர் பார்த்து கேட்பான், எத்தனை நாளா என்னை கண்காணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவர் உடனே சொல்லுவாரு, நான் உங்களை கண்காணிக்கல சார், காட்ஸ் எங்களோட வேலையை மட்டும் தான் பாக்குறோம், அது எங்களோட டியூட்டி அப்படின்னு. இப்ப இதை கேட்டதும் நான் தான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் எனக்கு காட்ஸ் யாரும் வேணாம் அப்படின்னு. நீங்க தேவையே இல்லாம இந்த மேன் பவர் எல்லாத்தையும் என்ன மாதிரி ஒரு ஆளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை அவங்க வாழணும். தேவையே இல்லாம என்ன ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு மேல இதை சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க யாரும் எந்த விதத்திலையும் போய் அந்த பையன் கிட்ட பிரச்சனை வச்சுக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லுவாரு. இப்ப இவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க என்னதான் பண்றது அப்படின்னு தெரியாம இந்த வீடியோ யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப அன்னைக்கு சாயந்தரம் வந்து அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் காலைல ஆனதும் ஒரு நிறைய சின்ன சின்ன பசங்க, அந்த நாசியோஹாங்க சேர்ந்த பசங்க எல்லாரும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு 2 சின்ன சின்ன வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. மலையில இருந்து இறங்கி வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இந்த காடு ரொம்ப பெருசு. அந்த ஒரு காரணத்தினால இவங்களால உடனே அந்த காட்டுக்குள்ள போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்ச முடியாது. இவங்க தேட வேண்டிய இடத்துக்கு ஒரு மணி நேரம் தேட வேண்டியதா இருக்கும். எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க போனதும் இவன் இங்க தான் இருக்கான் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இவங்க தேடி வந்தது நம்ம காங்க தான். நம்ம காங்க பார்த்ததும் எல்லாரும் ரெடியா இருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஆரோவை ஃபயர் பண்றேன். அவன் அந்த ஆரோ அவன் மேல பட்டதும் நம்ம எல்லாரும் ஒரேடியா போய் அவனை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பிளான் போட்டுருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பையன் போ வச்சிருந்தால அவன் அந்த ஆரோ வச்சு நம்ம கோசு அட்டாக் பண்ணுவான். அது நம்ம கோசு கிட்ட போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வேகமா தங்க கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம காங்க அட்டாக் பண்றதுக்காக போவாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஆரோ மட்டும் தான் இருக்கும், நம்ம காங்க இருக்க மாட்டான். அவன் எங்க போனானே உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அது கோஸ்டா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேட்பான். இது கோஸ்டா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பையன் சொல்லும்போது ஒருவேளை ஃபாக்ஸா இருக்குமோன்னு கேட்பான். ஃபாக்ஸா, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவான். இல்ல ஃபாக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு பையன் சொல்லுவான். ஏன்னா அவங்க தாத்தா கதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபாக்ஸ் எல்லாம் காலைல நேரத்திலே வரும், அதுவும் இல்லாம வேஷம் எல்லாம் போட்டு வரும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் பீதி ஆயிடும். உடனே அவங்க எல்லாரும் உடனே திரும்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து ஒரு மெயின் பையன் இருப்பான். அவன் மட்டும் நான் மட்டும் இங்கே இருக்கேன், நான் அந்த அசாசினை கொண்டுட்டு தான் இந்த இடத்துல வருவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் காட்டு பக்கம் திரும்புவான். பார்த்தா காடு ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மேல அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். உடனே அவனும் டேய் गाइस எங்கடா போறீங்க, உங்களுக்கு வழி தெரியாது, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க கூட அவனும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம காங் அந்த மரத்துக்கு மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பான். சின்ன பசங்க கூட தன்னை கொல்ல வராங்கன்றது அவனுக்கு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பசங்களுக்கு இந்த நாசியோஹாங்கும் அந்த லார்ட் ரொம்ப முக்கியம், அதாவது வீயும் ரொம்ப முக்கியம். இப்போ அன்னைக்கு நைட்டு வந்துரும். இந்த நைட் வந்தோடனே இன்னொரு குரூப் நம்ம காங்க பாக்குறதுக்காக வருவாங்க. அந்த காட்ஸோட குரூப், அந்த கேப்டன் ஊருக்கால அவனும் மிச்சம் இருக்கிற எல்லா காட்ஸும் வந்துருவாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்ததும் நம்ம காங் கேட்பான், ஆமா நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வார்னிங் கொடுத்துருக்கேன் தானே, நீங்களா இதுல தலையிட்டீங்கன்னா நீங்க செத்துருவீங்கன்னு, அப்புறம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு. இப்ப இதை கேட்டதும் அந்த கேப்டன் சொல்லுவாரு, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு, இருந்தாலும் நாங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அந்த காரணத்தினால எங்க உயிரே போனாலும் அதை நாங்க விட்டு தர மாட்டோம், நீ எங்க லாட் கிட்ட போகணும்னா எங்க டெட் பாடிஸை தாண்டி தான் போகணும்னு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம காங்கும், ஓ அப்படியா, அப்ப நீங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் உங்க டெட் பாடிஸை பார்த்து உங்க லாட் எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பான்னு பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த காட்ஸ் எல்லாரும் மொத்தமா சுத்து போட்டுருவாங்க. இவங்களுக்கு நடுவில் நினைக்கிற நம்ம காங் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நீங்க எல்லாரும் எதுக்காக என்ன தடுக்கணும் இவ்வளவு தூரம் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு அவன் அவ்வளவு நல்லவனா கிடையாது, அப்படி இருக்கிறப்ப நீங்க எல்லாம் எதுக்காக இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போதே அந்த கேப்டன் சொல்லுவாரு, அவர் காப்பாத்தணுமா வேணாமான்றதை நாங்க தான் முடிவு பண்ணும், அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. இப்ப இதுவும் அந்த வாங் சொன்ன மாதிரியே தான் இருக்கு. அந்த வாங்கும் இதே மாதிரி தான் நம்ம கோசி கிட்ட சொன்னா. இதை கேட்டது நம்ம காங்கும், சரி இந்த விஷயத்தை நம்ம ஒரே மாதிரி பார்க்கல, அதனால எனக்கும் புரியுது. ஆனா ஒருவேளை இது எல்லாமே நான் உங்களை கொன்னதுக்கு அப்புறம் குற்ற உணர்ச்சியோட நான் இப்படியே அந்த விட்டுட்டு போயிருவேன் நினைச்ச அந்த பண்ண ஒரு கால்குலேட்டட் மூவா மட்டும் இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை மட்டும் கிடையாது, அந்த வில்லேஜ்ல இருந்து எவன் வந்தாலும் சரி எல்லாரையும் நான் கொல்லுவேன். இப்ப இதை கேட்டது அந்த கேப்டன் மூவும் சொல்லுவாரு, நாங்க மட்டும் கிடையாது, எங்க வில்லேஜ்ல இருக்க யார் வேணாலும் எங்க லார்ட் விருக்காக சாகிறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஆனா நீ எங்க வில்லேஜ்க்கு போறதுக்குள்ள நாசியோஹாங்லயே எங்க லார்ட் இருக்க மாட்டாரு, அவர் நாசியோஹாங்க விட்டு போயிருவாரு அப்படின்னு. இப்ப எல்லாரும் நம்ம கோசு அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கோசுக்கு, பரவாயில்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஓடட்டும், எவ்வளவு தூரம் ஓடாலும் துரத்துறதுக்கு நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டை போட ஆரம்பா. இந்த சண்டை இங்க நடந்துட்டு இருக்கும்போது இதே இடத்துல இந்த வீயோங்க அவன் அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இன்னொரு 3 காட்ஸ் அவனை பாக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இப்போ இவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி சொல்லும் போதே அவனுக்கு இங்க நடக்கிற பேட்டில் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு பெரிய பேட்டில் போகுதுன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். உடனே இவங்க யாருக்கும் இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அப்ப இவனை தடுக்கணும்னு அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் இப்படியே அடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவான். ஏன்னா அவனுங்க இவன் அடிச்சாவது இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அதனால பதிலுக்கு இவன் அவங்க அடிச்சு மயக்கமாக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அந்த காட்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா போவான். இப்போ அவன் காட்டுக்குள்ள போகும்போது ரொம்ப தூரத்துல தான் இந்த கோசு இருப்பான். திரும்பி அந்த இடத்துக்கு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு போயிருவான். அங்க போய் பார்த்தா அந்த காட்ஸ் யாருமே நிக்க கூட மாட்டாங்க, எல்லாருமே கீழே வந்து கிடப்பாங்க. ஒரு பெரிய பேட்டில் நடந்ததா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இடம் இருக்கும். எல்லா காட்ஸும் ஏன் கேப்டன் முதற்கொண்டு எல்லாருமே கீழே தான் விழுந்து கிடப்பாங்க. இவங்களுக்கு நடுவுல நம்ம காங் நின்னுட்டு இருப்பான். இப்ப நம்ம காங் அவங்க பார்த்ததும் இவன் வில்லேஜ் விட்டு போயிடுவான்னு சொன்னாங்க, ஆனா இங்க நிக்கிறான். சரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இப்ப இவங்க பார்த்து சொல்லுவான்,
இது என் மேல தப்பு கிடையாது, நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன், அதை அவங்க கேட்கல அப்படின்னு. இப்ப இந்த வியோங் எனக்கு தெரியும் சொன்னதும் நீங்க என்ன பண்ற, உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்தேன் தானே, டேட் எதுவும் மாத்தி புடிச்சுக்கிட்டே அப்படின்னு நம்ம கேட்பா. இப்ப இந்த வியோங் சொல்லுவாரு, இல்ல நான் இன்னைக்கே ரெடியா தான் இருக்கேன், ஒருவேளை உனக்கு சண்டை போடுறதுக்கு இப்பவே ஓகே அப்படின்னா இந்த சண்டையை நம்ம இப்பவே போடுவோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும், இந்த வில்லேஜ்ல இருக்கிற யாருக்கும் அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் செக்ட் மேல எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு. சோ இந்த பேட்டில்ல இன்னைக்கு நடக்கிற இந்த சண்டையில யார் உயிரோட இருந்தாலும் சரி, அத்தோட இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கணும், அது உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா நம்ம கோசுக்கு அது ஓகே கிடையாது. நம்ம காங் அதை மறுத்துருவா. என்னால அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவா. நீ உன்னோட மாஸ்டர் உன்னோட சுயநலத்துக்காக நீ பின்னாடி முதுகுல குத்துவ, ஆனா நான் உன்னோட ஃபாலோவர்ஸ் அப்படியே உயிரோட விட்டு நினைக்கிறியா, நான் இதுக்காக அதை ஒத்துக்கணும்னு கேட்பான். ஆனா நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ அவங்களை காயப்படுத்த போறியான்னு கேட்கும்போது, நான் உங்களை கண்டுபிடிச்சா உங்க 4 பேருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மொத்தமா இந்த உலகத்துல இருந்து அழிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன, கெட்டவங்களா இருந்தா என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை உனக்கு அவங்களை காப்பாத்தணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது என்ன தடுக்கிறது. முடிஞ்சா தடுத்து பாருன்னு சொல்லி தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பா. இப்ப வியோங் கண்ணுக்கு அவன் காங்கா தெரிய மாட்டான், ஹெவன்லி டிஸ்ட்ராயாவே தெரியும். அவரோட ஏன் செல்ஃப்ல அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தெரிய ஆரம்பா. இந்த வியோங் அவரோட கையெல்லாம் நடுங்கும். என்ன இருந்தாலும் அந்த மக்களுக்காக சண்டை போட்டு ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வியோங் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம காங்க அடிக்கிறதுக்காக வருவான். மறுபடியும் 2 பேருக்குள்ள ஒரு கீ கிளாஷ். ஆனா இந்த வியோங் சண்டை போற நிலைமையில இல்லன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த ஒரு காரணத்தால நம்ம கோசுவை கீயை வச்சா புஷ் பண்ணவே முடியாது. நம்ம கோசு பதிலுக்கு டக்குனு தன்னோட கை எடுத்துட்டு அந்த ஆளோட வயித்து மேலே கை வச்சு திரும்பி ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. அதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவாரு இந்த வியோங். இப்ப இந்த வியோங் விழுந்த உடனே நம்ம கோசு பாத்துக்கிட்டே தான் இருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான், ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே தான் இருப்பான். இப்ப இந்த கோசுக்கு அவனுக்கு திரும்பி அவங்க மாஸ்டர் பேசுற மாதிரியே கேட்க ஆரம்பிச்சிடும். அவங்க மாஸ்டர் கேட்பாரு, காங் உன்னால உங்களை கொல்ல முடியும் தானே அப்படின்னு. ஆனா இந்த தடவை நம்ம கோசு உடனே பதில் சொல்ல மாட்டா, அமைதியாவே இருப்பான். என்னாச்சு காங், ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேன், உன்னோட மாஸ்டர் நான் உன்ட்ட கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லும்போது என்னால உங்களை கொல்ல முடியும், நான் அவனை கண்டிப்பா கொல்லுவேன். நான் உங்ககிட்ட இத 100 தடவை இல்ல 1000 தடவைக்கு மேல ப்ராமிஸ் பண்ணிருப்பேன், நான் கண்டிப்பா உங்களை கொல்லுவேன். உங்களுக்கு துரோகம் பண்ணத நினைச்சு அவன் வருத்தப்பட்டேன்னு சொன்னாலும் சரி, அவன் இப்ப நல்லவனா வாழ்ந்தாலும் சரி, நான் சொல்றேன் நான் கண்டிப்பா அவனை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்டோம் வியோங்கும், அப்படியா அப்ப எதுக்காக அங்கேயே நின்னுட்டு இருக்க, நீ வந்து என்னை கொல்றதுக்கு தானே வந்து கொண்டுட்டு போ அப்படின்னு. ஆனா நம்ம கோசம் அங்கேயே தான் நிப்பான். என்ன நீ தானே என்கிட்ட சொன்ன, நான் ஒருவேளை உன்னை கண்டுபிடிச்சேனா உன்னை எப்படிலாம் நான் கொல்ல போறேன் என்கிட்ட காட்டுவேன், அப்படியே சொன்ன காட்டாம இருக்க, உன்ன மாஸ்டரோட முக்கியமான எனிமியே முன்னாடி நிக்கிற, ஆனா நீ அங்கேயே நிக்கிற, என்னாச்சு இது உன்னை தடுக்குது அப்படின்னு கேட்பா. நம்ம கோசு உடனே திரும்பி தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பா. ஏற்கனவே பேக்மா வேலையில எல்லாரையும் தன்னோட கீயை வச்சு பிரஷர் பண்ணால அதே மாதிரியான ஒரு விஷயத்தை திரும்பி பண்ணுவா. இந்த வியோங்கால நிமிந்து பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கீயை ரைஸ் பண்ணுவா. இப்ப நீ செத்தன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து வேகமா கிளம்பி இந்த வியோங்க கொல்றதுக்காக வருவா. அப்ப இந்த வியோங் பக்கத்துல வாங்கும், அந்த வாங்கோட நிறைய குழந்தைங்க இருந்தாங்கல, இவங்க எல்லாரும் சேர்ந்து வியோங்க ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்து நிப்பாங்க. இது எல்லாம் நம்ம கோசு கணக்கு தெரிய ஆரம்பிக்கும். வரங்க உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, இங்க இருந்து வழியை விட்டு வரங்க அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம கோசு முன்னாடி போவா. அவன் முன்னாடி போக போக அவனை பின்னாடி இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அவன் சுத்தி வந்து அவனை அப்படி பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த நாசியாங்க சேர்ந்த மக்கள், இவங்க எல்லாரும் அவனை பார்த்து இங்கே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க எல்லாரும் தடுத்தாலும் சரி, யார் வந்து தடுத்தாலும் யார் முன்னாடி வந்தாலும் அவனை கொன்னே தீரணும்னு நம்ம கோசு திரும்பி தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவா. உங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, இங்க இருந்து வரங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணிட்டு முன்னாடி போவா. இப்ப நேரா போய் நம்ம வியோங் மேலேயே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன், சுத்தி எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய டெக்னிக் தான் நம்ம கோசு யூஸ் பண்ணிருப்பா. இப்ப இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம கோசு நின்னுட்டு இருப்பான். இப்ப அவங்க மாஸ்டர் பார்த்து மறுபடியும் சொல்லுவா, என்னால முடியல மாஸ்டர், என்னால அவனை கொல்ல முடியல, அவனுக்கு என்னாச்சு, அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பத்தி நான் கவலைப்படக்கூடாது, அதே மாதிரி அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணவன் அதையும் நான் மறக்க கூடாது. இருந்தாலும் இந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர், எனக்கு தெரியல, என்னால அவனை கொல்ல முடியலன்னு சொல்லி நம்ம காங் அழுக ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த இடத்துல இருந்து அப்படியே நடந்து போயிடுவான், எதுவுமே பண்ண மாட்டான். இந்த வியோங் இன்னும் உயிரோட தான் இருப்பான். அந்த டெக்னிக் ஆக்சுவலா வியோங் மேல யூஸ் பண்ணல போல, அவனுக்கு பக்கத்துல தான் யூஸ் பண்ணிருக்கான் போல. இப்ப இந்த வியோங்க பாக்குறதுக்காக அந்த காட்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. அந்த கேப்டனும் அந்த காட்ஸ் இருக்காங்கல, இவங்க எல்லாம் வியோங்க தூக்கி நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த வியோங்க உங்களை பார்த்துட்டு கேட்பான், நீங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா லார்ட், எங்கல நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ஆனா யாருமே இன்னும் சாகல, எல்லாரும் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை கேட்டதும் வியோங்க தோண ஆரம்பிச்சிடும், ஏன் நீ நினைச்சிருந்தீனா எப்ப வேணாலும் என்னை கொண்டு முடியும், ஆனாலும் என்ன விட்டுட்டு போயிட்ட, என்ன காரணம் அப்படின்னு அவருக்குள்ளே கேட்டுக்குவாரு. இப்ப இந்த காட்ஸும் வியோங்க தூக்கிட்டு நேரா நாசியாங்கே போயிடுவாங்க. இந்த பேட்டில் இங்க முடிஞ்சிடும். திரும்பி ஒரு 2 நாள் கழிச்சு வியோங்க பாக்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பா. அவன் வியோங்க பார்த்து கேட்பான், நீங்க எந்திரிச்சதும் அவன் காணாம போயிட்டான், அவன் எங்க போனானே உங்களுக்கு தெரியல, நீங்க அவனை தேடியும் போகல, உங்களோட கதை நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனா என்னீங்க கொஞ்சம் சொதப்புறீங்களே, என்னாச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்பா. இத நான் நம்பணுமா வேற கேட்பா. நீ நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, இதுதான் நான் பார்த்தது அப்படின்னு வியோங்க சொல்லும்போது, சரி இத மார்க்ஸேபியோங்க நான் வேணா நம்புவேன், ஆனா குவான்சாவோ எல்டர் பிரதர் இத நம்புவாருன்னு என்னால சொல்லவே முடியாது, அவங்க நம்பாம கூட போகலாம் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டதும் வியோங், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அவன் எங்க போனான்னு எனக்கு சுத்தமா தெரியாது, நான் எந்திரிக்கும் போதே அவன் அங்கிருந்து காணாம போயிட்டான், நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் மாற போறதில்லை அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த மார்க்ஸேபியோங் இந்த வியோங்கே பார்த்துட்டு, சரி அதை நான் நம்புறேன், நீங்க இந்த கதையில எதையாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்களா, எதையாவது ஒண்ணு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களான்னு கேட்பாரு. அப்ப இந்த வியோங், இல்ல நான் அது மட்டும் தான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது இருந்துச்சு, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்பா. ஓ அப்படியான்னு கேட்கும்போது, ஆமா இதோட நீங்க என்கிட்ட பண்ண சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கீங்கன்றது அவனுக்கு தெரியாது, அதனால நீ எனக்கு கொடுத்த ப்ராமிஸை நீ இப்ப காப்பாத்தியே ஆகணும், இனிமேல் உங்க 3 பேர்ல யாரும் இந்த நாசியாங்க்கு வரவே கூடாது அப்படின்னு இந்த வியோங் சொல்லுவார். ப்ராமிஸா? ஆனா செகண்ட் பிரதர், அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு ஆரம்பத்துல இருந்து தோணிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ஆரம்பத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, ஆனா அந்த ஃபீலிங் என்னால சொல்லவே முடியல. உதாரணத்துக்கு இந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் டிசிபிள் உங்களை தேடி வரும்போது கரெக்டா இந்த ஓல்டு முடிமை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மான்ஸ்டரோட சண்டை போட்டது பத்தியும், அதுவும் இல்லாம அந்த மான்ஸ்டரோட சண்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏற்பட்ட காயங்களால அவன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்தது பத்தியும், அதோட ஒரு தெரியாத ஆளு அவன் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் மறைவா ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு தேவையான வைத்தியங்கள்லாம் பார்த்த மாதிரி நீங்க சொல்லாத மாதிரி எனக்கு தோணுது பிரதர் அப்படின்னு சொல்லி முடிப்பா. இது எல்லாத்தையும் கேட்டதும் வியோங்க ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியாவும் இருக்கும். இது எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இல்ல பிரதர், என்ன இருந்தாலும் உங்களோட ஆளுங்க தானே, கொஞ்சம் மறந்து பிடிச்சானுங்க தான், ஆனா அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்க வேண்டிய விதத்துல நான் வாங்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான்.
இதை கேட்டதும் வி புரிஞ்சு போயிடும் அந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே மாசியப்பி அடிக்கிறதுக்காக வருவா. பார்த்தா இந்த மாசியப்பி அடிக்கிற அடியில அந்த வீட்டை உடைச்சிட்டு இந்த வி வெளில போய் விழுவா. வெளில வந்து விழுகிற இந்த வி தலை நிமிர்ந்து பார்த்தா அங்க எல்லா காட்சும் இறந்து கிடப்பாங்க. கேப்டன் முதற்கொண்டு எல்லாருமே இந்த மாசியப்பியும் கொண்டுட்டு தான் வி பாக்கிறதுக்காகவே வந்தா. இந்த காட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வி எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த வில்லேஜுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு வீடும் எரியும். எல்லா வீடையும் கொளுத்திட்டு தான் வந்திருப்பா இந்த மாசியப்பியும். அந்த வீடு எல்லாத்தையும் கொளுத்துறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சும்மா விடக்கூடாதுல, அதனால அவங்க எல்லாரும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டை எரிச்சிருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் பார்த்ததும் இந்த வி இதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாரும் தன்னால காப்பாற்றப்பட்ட மக்கள், இவ்வளவு தூரம் இவங்களை காப்பாத்தி இவங்க எல்லாரும் இப்படி இறந்து போயிட்டாங்களே, ஆனா அவங்க இறந்ததுக்கான காரணமும் தான் தானே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அவன் மேல அவனுக்கே கோவம் வரும். இப்ப மாசியப்பி பாத்தி கேட்பான், ஏன் இதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண? இந்த மக்களுக்கும் நம்மளோட கடந்த காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்காக கொண்டா அப்படின்னு கேட்பா. இப்ப இந்த மாசியப்பியும், என்ன பிரதர் இதை நான் உங்கள்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? மேபி அவனை கண்டுபிடிச்சதுனால இது எல்லாத்தையும் நான் வேணா தள்ளி போட்டுக்கலாம். ஆனா இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே. அதுவும் இல்லாம இப்படி மட்டும் தான் நம்மளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை நம்மளால முடிக்க முடியும். இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். அந்த காரணத்தினாலதான் இங்க இருக்க யாரையுமே விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு எலியையும் கண்டுபிடிச்சு என் கையாலே கொண்டுட்டு இந்த இடத்துக்கு தீயும் வச்சுட்டேன். இப்ப எல்லாரும் உங்க கூடவே சேர்ந்து மேலோகத்துக்கு வருவாங்க. அவங்க கூட சந்தோஷமா போங்க. உங்களோட ஜூனியர் பிரதர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பான பரிசு பிரதர், இதை நீங்க ஏத்துப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் வியோங்கு ரொம்ப கோவம் வந்து இந்த மார்க்ஸேபியோங் அடிக்கிறதுக்காக திரும்பி வருவான். அவனை கொல்லணும்ன்ற ஒரு எண்ணத்துல வருவான். ஆனா இந்த வியோங் மார்க்ஸேபியோங் பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே இந்த மார்க்ஸேபியோங் கூட வந்த ஆட்கள் எல்லாரும் வியோங்க குத்திடுவாங்க. எல்லா பக்கத்துல வந்து ஸ்பியர்ஸ் இறக்கிடுவாங்க. அதோட வியோங்க கீழே விழுந்துருவான். இப்ப இவன் கீழே விழுறதுக்கு முன்னாடி அவனுக்கு கடைசியா காங்கோட ஞாபகம் தான் வரும். ஒருவேளை காங் மட்டும் தன்னை கொண்டிருந்தானா தன்னோட மாஸ்டர் கையாலே தண்டனை வாங்குற மாதிரி இருந்திருக்குமே நம்ம யோசிப்பான். ஏன்னா காங்க பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அவங்க மாஸ்டரோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட ஞாபகம் தான் வந்துச்சு. இப்ப அந்த ஞாபகத்தோட அப்படியே வியோங்க கீழே விழுந்துருவான். அவனும் சரி நாசியோ ஹாங்கும் சரி இருந்த இடம் தெரியாம மொத்தமா அழிஞ்சு போச்சு. மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்ப இந்த மார்க்ஸேபியோங்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே புரியாது. இந்த ஆளு அவனை காப்பாத்துறது கூட ஏத்துக்கலாம், அது வேற ஒரு விஷயம். ஆனா அவன் எதுக்காக இந்த ஆளை விட்டுட்டு போனா இது எனக்கு புரியவே இல்லையே. ஒருவேளை இந்த ஆளை அவனை காப்பாத்துறதுனால அவன் நன்றி கடன்ல இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானோ? இருந்தாலும் எங்களை கொல்றதுக்காக வளர்ந்து வந்த ஒருத்தன் எங்களையே கொல்லாம விட்டுட்டு போறானா? அந்த ரிவெஞ்ச இந்த ஒரு காரணத்துக்காக எடுக்காம போயிட்டானா? சரியில்லையே, எங்கேயோ இருக்குது. சரி ஏதோ ஒண்ணு, எப்படி இருந்தாலும் அவனை சீக்கிரமா பார்க்க தானே போறோம். அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். சுப்ரீம் ஓவர்லார்ட் தி ஹெவன்லி டெஸ்ட்ராயர் அவர் உருவாக்குன அந்த 5வது மான்ஸ்டர், அவரோட கடைசி கட்டத்துல உருவாக்குன அந்த மான்ஸ்டர் எங்களை கொல்ல போறானா இல்ல நாங்க அவனை வேட்டையாட போறோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம காங் இன்னும் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவான். அவனுக்கு பின்னாடி ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும். நம்ம காங் கிட்ட அவங்க மாஸ்டர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. இப்ப ஒருவேளை நம்ம காங் மட்டும் உயிரோட இருக்கிறது அந்த 4 பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க இவனை தேடி வருவாங்க. இவன் அவங்களை தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப இந்த சீசன் 2 முதல் சாப்டர்ல என்ன காட்டுவாங்கன்னா ஒரு மலையை காட்டுவாங்க. நைட் நேரத்துல இந்த மலையில நிறைய பேர் குதிரையில வேக வேகமா போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த குரூப் ஏதோ ஒரு வில்லேஜ் கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அப்ப அந்த குரூப்புக்கு கீழ இருக்கிற ஒருத்தனும் கேட்பான். அவங்க லீடர் பார்த்து அவங்க தான் இது வரைக்கும் நல்லா தானே காசு கொடுத்தாங்க, இந்த ஒரு மாசம் தான் அவங்களால கொடுக்க முடியல, நம்ம இந்த ஒரு மாசம் அவங்களை சும்மா விட்டக்கூடாது, அவங்களுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவோமே அப்படின்னு கேட்கும்போது அந்த லீடர் சொல்லுவான், அப்படியே விட முடியாது, அவங்க ஊர்ல மழை பெய்யலனா அதுக்கு நம்மளா பொறுப்பு, அவங்க காசு கொடுத்து தான் ஆகணும், அதுக்கு அவங்க குழந்தைகளை வித்தாவது நமக்கு காசு கொடுக்கணும், அது நம்மளோட தப்பு கிடையாது. இப்ப நம்ம போய் அவங்க கொல்ல தான் போறோம். அப்படி கொன்னா மட்டும் தான் மத்த ஊரு நம்மள பார்த்து பயப்படுவாங்க. இல்லனா எல்லாரும் எப்படி கண்ட்ரோல் பண்றது? இப்ப நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இப்படி போற வழியில கரெக்டா ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஷோஜின். இவங்க பார்த்த உடனே லைட்டா தன்னோட ஸ்வாட மேல திரும்பி கிளாப் பண்ணுவான். அதாவது அவன் ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணிருப்பான். இப்ப அதை ஸ்விங் பண்ண உடனே முன்னாடி இருந்த 2 பேரும் காலியாயிருவாங்க. இத பார்த்ததும் பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் இவன் ஒரு அசாசின், இவனை எல்லாம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க, இவன் ஒரு கோஸ்வா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தா எல்லாரும் ஸ்வாட் எடுத்து வருவாங்க. ஆனா நம்ம ஷோஜின் தன்னோட கையில ஸ்வாட் எடுத்து ஒரு 2 ஸ்லாஷ் 2 கீ அட்டாக் அவ்வளவுதான். அதுக்கு எல்லாரும் காலியாயிருவாங்க. மொத்த பேரையுமே கொண்டுவா. இப்ப கொண்டுட்டு அவனு திரும்பி அந்த ஸ்வாட் உள்ள வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிருவான். அப்ப அவனை பார்த்து பின்னாடி ஒரு குரூப் வந்து சொல்லுவாங்க, சே உன்னை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கே, நீ ரொம்ப சூப்பரா சண்டை போடுற, இப்ப புரியுது எதுக்காக நம்ம லேடி ஒன்ன தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு. சாங்னோ வில்லேஜ் இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு, நீயே கொஞ்சம் வந்து தங்கிட்டு போக கூடாது, அந்த வில்லேஜ்க்கு உனக்கும் சம்பந்தம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்பாரு. ஆக்சுவலா நம்ம ஷோஜினுக்கும் அந்த வில்லேஜ்க்கு சம்பந்தம் இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்தபோது இந்த வில்லேஜ்ல தான் அவன் தங்கியிருந்தான். அந்த ஓல்மன் கூட இந்த வில்லேஜ்ல தான் இருந்தான். இந்த வில்லேஜ்ல இருந்தவங்க எல்லாரும் நம்ம ஷோஜினை நல்லா பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்ப அதை பத்தி யோசிச்சு பாக்குறதுக்கு நம்ம ஷோஜினுக்கு விருப்பம் இல்ல. எதுவுமே பேசாம அந்த இடத்துல நடந்து போயிடுவான். இப்ப இவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா இவங்க எல்லாரும் இந்த பாடிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த இடம் எல்லாத்தையும் சுத்தமா வைக்கணுமா. அதுக்கு வெப்பன்ஸையும் ஹார்ஸையும் கலெக்ட் பண்ணி போறதுக்கு ஒரு டீம், தனியா இந்த பாடிஸ் தூக்குறதுக்கு ஒரு டீம், எல்லா டீமே வச்சு இந்த மொத்த இடத்தையும் தடையமே இல்லாம சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. எல்லாமே அந்த வேப்பா வேலையோட லீடரோட உத்தரவு தான். அந்த லீடர் தான் இந்த டீமே அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஷோஜினும் மறுபடியும் காலைல ஆனதும் அவனோட வழியை பார்த்து போயிட்டு இருப்பான். ஒரு காட்டுக்கு நடுவுல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நம்ம ஷோஜினை பார்த்து, நான் எல்லோ டிராகன் மவுண்டன்ல இருக்கிற ஒரு டேவனை தேடிட்டு இருக்கேன், உங்களுக்கு அது எங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த பொண்ணு யாரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டோகியோமோட தங்கச்சி, நம்ம கோஸ் முதல் எபிசோட்ல காப்பாத்தின அந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஷோஜினும் சரி வா நானே இங்க கூட்டிட்டு போறேன்னு நேரா அந்த டேவன் கிட்ட கூட்டிட்டு போயிடுவா. இப்ப கூட்டிட்டு போய் விட்டுட்டு அங்க இருந்து அவன் கிளம்ப போறேன்பா. ஆனா அந்த பொண்ணு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இந்த அண்ணன் தங்கச்சி ஒரே மாதிரி இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு வாங்கி தரேன் கூட்டிட்டு போகுதுங்க. இப்ப நம்ம ஷோஜினும் ஏத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் உள்ள வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்கும், ஆமா இங்க ஒரு பையன் வேலை பாக்குறானா அப்படின்னு. இதை கேட்டது அந்த அக்கா பாசும், பையனா இங்க டெலிவரி சீஃப் மட்டும் தான் வேலை பாக்குறாரு, நீ அவரை தான் தேடிட்டு இருக்க அப்படின்னு. இப்ப இந்த நேரத்துல நம்ம டோகியோம் அந்த இடத்துக்கு வந்துருவா. ஆக்சுவலா நம்ம டோகியோம் இந்த இடத்துல தான் டெலிவரி சீஃபா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே, ஈயோன் நீ எதுக்காக இங்க வந்த, எதுவும் சொல்லாம கொள்ளாம வந்துட்ட, காட்ஸ் இல்லாம வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணு உங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப டக்கு நம்ம ஷோஜினை பார்த்த உடனே, அடே யார் நீ, என் தங்கச்சி ஒரு அழகான பொண்ணு, அதுவும் அன்பான பொண்ணு அப்படின்றதுனால என் தங்கச்சியா நீ லவ் பண்ணலாம் ட்ரை பண்றியா, என்ன யாருன்னு தெரியுமா, நான் அந்த பொண்ணோட அண்ணன், உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் முன்னாடி போய் மாறிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க தங்கச்சி ஈயோனும், ஆனா இவன் தான் எனக்கு வழி சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியோட பேசுறதா அந்த பக்கமா போயிருவா. அப்ப ஷோஜின் கேப்பா, ஆமா இங்க குண்டை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே அவன் என்னன்னா என்ன ஃபிட் பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்னு. இப்ப இதை கேட்டதும் அந்த அக்கா சொல்லும், நீங்க சீஃப் காங்க பத்தி பேசுறீங்களா, அவன் ஃபிட் பண்ணிட்டு போய் 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே வெளில வந்து, இல்ல
1 வருஷம் இல்ல 8 மாசம் ஆகுது. அவன் குவிட் பண்ணிட்டு போய் 8 மாசம் 11 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும். சோ நமக்கு அந்த வீடியோங்க அந்த பக்கம் அப்படியே விட்டதுக்கு அப்புறம் அவன் திரும்பி இந்த இடத்துக்கு வரவே இல்ல போல. அவன் வேற எங்கேயோ தங்கி இருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் இங்க வராம இருந்திருக்கான். ஆனா இப்போ நம்ம காங் எங்க இருக்கா அப்படின்றது தெரியல. இப்போ அடுத்து நமக்கு டோக்கியோ கதையை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம டோக்கியோ ஃபர்ஸ்ட் நம்ம காங்க தேடி வந்தப்ப நம்ம காங்க வந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி கிளம்பி போன உடனே நம்ம டோக்கியோ அந்த இடத்துல போயிடுவான். போயிட்டு திரும்பி 2 மாசம் கழிச்சு மறுபடியும் இங்க வந்திருப்பான். அதாவது அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருப்பான். இது கேட்ட உடனே அக்கா பாஸ் இதுக்கு எதுக்கு நீ வந்திருக்க? உன்னை பார்த்தா வேலை பார்க்குற ஆள் மாதிரியே தெரியலையே, நீ எதுக்காக வந்து கேட்கும். அப்போ உடனே 2 தான் சொல்லும். எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. அவன் காங்க தேடி தான் வந்திருக்கான். காங்க வர வரைக்கும் அவன் இருப்பான். காங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு வேலை கஷ்டமா இருக்கு, இவனே ஓடி போயிடுவான். இவனுக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடும். ஆனா நம்ம விட்டு கொடுக்க மாட்டான். தேவை அப்படிலாம் நான் போக மாட்டேன், நான் கண்டிப்பா இங்கே வேலை பார்ப்பேன், என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பயே அவன் சொல்லும். இங்க அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை டெலிவரி பண்ற வேலை மட்டும் தான். ஆனா இவனுக்கு டைரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கற ஆளு. அதனால இவன் நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க, இவன் ஒரே இடத்தை திருப்பி திருப்பி சுத்தி வருவான் அப்படின்னு சொல்லிடும். ஆனா நம்ம உடனே சொல்லுவான், நான் எனர்ஜி மாடிஃபிகேஷன் பண்ணதுனால இப்ப என்னால கரெக்டா டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்க முடியும், அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு. அக்கா பாஸ்க்கு வேற வழி கிடையாது. ஏன்னா காங் போனதுல இருந்து இவங்களால டெலிவரியே பண்ண முடியல. அதனால இவனுக்கு வேணா வாய்ப்பு கொடுக்கலாமான்னு யோசிக்கும். அப்போ உடனே டோக்கியோ சொல்லுவான், கவலைப்படாதீங்க, ஒருவேளை நான் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு காசே தர வேணாம். ஓ அப்படியா, அப்படி நான் செலக்டட், நீ தான் புது டெலிவரி ஷிப் உன்னை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம அக்கா பாஸ் உடனே ஏத்துக்கிறோம். இப்ப முதல் டெலிவரி பண்ணதுக்காக நம்ம டோக்கியோ போவான். பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இதுல ஒண்ணுமே இல்லையே, மேப்ல இங்க வழியா போட்டுருக்கு, இதே புறா போறது அப்படின்னா அப்பதான் அவனுக்கு தோணும், ஒருவேளை அந்த பைத்தியக்காரன் இதுல ஜம்ப் பண்ணி போயிருப்பானோ, என்னால என்ன முடியாது நினைக்கிறானா, என்னால முடியும் அப்படின்னு இவன் ஓடி வந்து பின்னாடி இருந்து அப்படின்னு போய் ஜம்ப் பண்ணுவான். பார்த்தா நேரா போய் அந்த மலையோட மலையிலே மோதிடுவான். மோதி நல்லா மூஞ்சிலே வாங்குவான். இப்போ உடனே யோசிப்பான், என்னால என்ன முடியாது நினைச்சானா, என்னால முடியும் அப்படின்னு. பார்த்தா அவன் மூக்குல இருந்து ரத்தம் ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, பயமக்கி குதிக்கிற அவசரத்துல அந்த டப்ளிங் எடுத்து வந்துச்சுல, அத பள்ளத்தாக்குல போட்டோம். அச்சச்சோ அந்த மேனேஜர் என்னை கொண்டு வாங்க திரும்பி ஹோட்டலுக்கு போயிட்டு டப்ளிங் கேட்பான். அந்த மாதிரி இவன் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடும். மேடம் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி திரும்பி டப்ளிங் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வந்தா அந்த மாதிரி இவன் வரவே மாட்டான் முடிவு பண்ணி அந்த டின்னரை செஞ்சு முடிச்சிரும். அப்பயும் வேற சொல்லும், காங் இருந்தப்ப இந்த மாதிரி நடந்ததே இல்ல அப்படின்னு. இப்ப நம்மளும் சரி 2வது ஆர்டர் ஒழுங்கா கொடுப்போம், 2வது ஆர்டர் கொடுக்க போவான். அங்க பார்த்தா நல்லா குச்சியா எடுத்து மலை மேல சொருகி வச்சிருப்பாங்க. ஆனா மேப்ல என்ன போட்டுருக்குன்னா நல்ல கிளியரான ஒரு பாதை இதுல இருக்கும் போட்டுருக்கும். இது எவ்வளவு கிளியரான பாதை ஒண்ணுமே தெரியலையடா, இத கால வச்சாலே விழுந்துருமே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குச்சிக்கு இன்னொரு குச்சிக்கு நடுவுல கம்மியான கேப் தான் இருக்கு, நம்மளால போய முடியும், நம்மளால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பான். அப்ப கரெக்டா ஒரு புறா வந்து அந்த குச்சி மேல ஒண்ணு நிக்கும். பார்த்தா நின்ன அந்த வெயிட்டுக்கே தாங்க முடியாம அந்த குச்சி அப்படியே உடைஞ்சு கீழ விழுந்துரும். இத பார்த்த உடனே நம்ம டோக்கியோ யோசிப்பான், உண்மையிலே இதுலயாடா நடந்து போனா இந்த பைத்தியக்காரன் என்னலாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. சரி 3வது ஆர்டர் கொடுக்கலாம் சொல்லி 3வது ஆர்டர் கொடுக்க போனா அவர் மீன் பிடிச்சிட்டு இருப்பார் ஒருத்தர். அவர் தான் ஆர்டர் பண்ணிருப்பாரு. அவர் உடனே என்னால இங்க வர முடியாது, நீ இங்க வா, காங்கா இருந்தா தண்ணி மேலே ஓடி வருவான் அப்படின்பாரு. இந்த தண்ணி மேல ஓடி வருவானா அவன் ஜீசஸா சச்சா என்னமா பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி எப்படி அவரையும் கொடுத்துட்டு வந்துருவான். இப்ப முதல் நாளே நம்மளுக்கு அடிமேல் அடி விழுந்திருக்கும். அதனால ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாரு. இவனை பார்த்ததும் நம்ம ரெண்டு அக்கா பாசம் கண்டிப்பா சொல்றேன் பாரு, நாளைக்கு காலையில ஓடி போயிடுவான், இல்ல நாளைக்கு நைட் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இப்படியே பல நாட்கள் போகும். நம்மளும் ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதையும் பண்ணிட்டு வருவான். டெலிவரி பண்ண போன இடத்துல அந்த மாதிரி தான் ஒரு கல்ல ரிமூவ் பண்ணனும் சொல்லுவாங்க. இவனும் ஹெல்ப் பண்ணுவான். இப்போ உடனே மத்தவங்கள்ட்ட பாத்து கேட்பான், ஆமா காங் இருந்தப்ப இந்த மாதிரி தான் பண்ணானானு. ஆமா அவன் இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவான், எங்களுக்கு அவன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஏன் ஒரு சில நேரம் இந்த மாதிரி வேலைக்காகவே நாங்க இந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ணுவோம், அப்பயும் வந்து எங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்லுவான். இப்ப அடுத்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போவா. அங்க போனா ஒரு பொண்ணு அதோட பொம்மையை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுரும். கிணத்துக்குள்ள விழுந்த பொம்மையை பார்த்துட்டு அச்சச்சோ என் பொம்மை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம டோக்கியோவை பார்த்து சொல்லும். டோக்கியோமோ ஓ அப்படியா கவலையா இருக்கு நான் போயிட்டு வரேன் போவான். உடனே அந்த பொண்ணு காங் மட்டும் இருந்தானா இன்னி யாரும் என் பொம்மையை எடுத்து தந்துருப்பானே. உடனே இந்த பக்கியும் போய் ஜம்ப் பண்ணி உள்ள போய் குதிச்சு திரும்பி பொம்மையை எடுத்து வந்து கொடுத்து, இந்த பாரு தண்ணிக்குள்ள போற வேலையை வச்சுக்காத, ஒருவேளை தண்ணிக்குள்ள போறேன்னு வச்சுக்கோ, நீ கிணத்துக்குள்ள குதிச்சு பக்கி நம்மளே கொல்ல பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருவான். இப்ப அடுத்து மறுபடியும் மீன் பிடிக்கிற ஒரு ஆடு இப்ப தண்ணி மேல ஓடும். நம்மால ஓட ஆரம்பா பார்த்தா ஓட ஆரம்பத்துல நல்லா ஓடுவான். அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போய் அப்படியே மூழ்கிடுவான். இப்ப இப்படியே கொஞ்ச நாள் போயிடும். இப்பலாம் அந்த பிரிட்ஜ் ஈஸியா தாண்டிடுவான். அந்த பள்ளத்தாக்குல உடனே தாண்டி போயிருவான். இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்ப அவன் திரும்பி ஹோட்டலுக்கு வந்தத பார்த்த உடனே அக்கா வாசு இன்னும் இவன் இத்தனை நாளா இருக்கான், 3 மாசமா இருக்கான், அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு மாசம் வெயிட் பண்ணுவோம், அப்படி கண்டிப்பா போயிடுவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப உடனே நம்ம அக்கா பாஸ்க்கு அடுத்த ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அது இன்னொரு வயசான ஒரு அம்மா கிட்ட இருந்து அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக இவன் கிளம்பி போவான். அங்க கிளம்பி போன உடனே அந்த அம்மா இவனை பார்த்துட்டு, ஆமா தம்பி உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளும் படிக்க தெரியும், எதனால கொடுங்க நான் படிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவங்க பையன் கிட்ட இருந்து வந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. பார்த்தா அந்த லெட்டர்ல கவர்மெண்டோட ஸ்டாம்ப் இருக்கும். அதை பிரிச்சு படிச்சு பார்த்த உடனே அவனுக்கு ஷாக்கு. ஆமா இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பத்தி கேட்பா. அந்த அம்மாவும் எனக்கு தெரியும், காங் எப்பயுமே இங்க வந்தாலும் எனக்கு இந்த லெட்டர் படிச்சு சொல்லுவா, அதுவும் சந்தோஷமா இருக்கும், அந்த லெட்டர் இருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், என் பையன் அந்த நாமன் அப்படின்ற இடத்துல பெரிய கடையை ஓபன் பண்ணிட்டான், நல்லா சந்தோஷமா இருக்கா, அந்த பையன் நான் உண்மையிலே நல்லா தான் வளர்த்திருக்கேன், அந்த பையன் இப்ப உண்மையிலே நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த லெட்டர் இன்னொருத்தவங்க படிச்சு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும். இப்ப அவனும் ஆமாமா இது அதுதான் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே அந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவான். இப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு நம்ம கோசுவ நினைச்சா யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த லெட்டர்ல கவர்மெண்டோட ஸ்டாம்ப் இருந்துச்சு. அந்த லெட்டர் உண்மையிலே ஒரு டெத் நோட்டீஸ். அவங்க பையன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு அப்படின்றதுக்காக அந்த பையனை தூக்குல போட்டுட்டாங்க. அதுக்கான டெத் நோட்டீஸ் தான் இந்த அம்மாவுக்கு வந்திருக்கு. ஆனா நம்ம காங் இதை நல்ல விதமா படிச்சு சொல்லியிருக்கா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்ச உடனே இவன் யோசிப்பான், இப்படியே போச்சுன்னா அவன் கூட சண்டை போடுற ஆசையே எனக்கு போயிடும்டா, அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு. ஆமா நான் எதுக்காக தான் வந்தேன், இங்க நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன், பேசாம இங்க இருந்து போயிடுவோமா அப்படின்னு யோசிப்பான். இப்ப நம்ம போய் எப்படி இருப்பான், அதே மாதிரி ஷூட் போட்ட இன்னொரு ஆள் இருப்பான். இவன் குரூப்புக்கு காசு கொடுத்து நீங்க போய் அவங்களை அட்டாக் பண்ணுங்க, ஒருவேளை நீங்க அந்த வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக சொல்லுவான். இந்த குரூப் வரது நம்ம அக்கா பாஸோட ஹோட்டலுக்கு. இப்ப இவங்களை பார்த்த உடனே நம்ம டோக்கியம் இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம டோக்கியம் ஸ்ட்ராங்கான ஆள் தான், இவங்களால நம்ம டோக்கியம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம டோக்கியம் அதை ஒருத்தனை அடிச்சுட்டு அவனை வெளியே துரத்தி விட்டுட்டு திரும்பி அவன் உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போறப்ப கரெக்டா கவனிப்பான்.
யாரோ ஒருத்தவங்க தூரத்துல நின்னு இவனை வேவ் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு திரும்பி உள்ள எடுத்துட்டு போயிருவான். இப்ப அந்த வேவ் பாத்துட்டு இருக்கான்ல அவன் அந்த ஹூட் போட்ட ஆளுதான். இவன் உடனே தூரத்துல இருந்து பார்த்துட்டு ச்சே அவன் என்ன கவனிச்சிட்டானா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனாலும் நான் கேள்விப்பட்டதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கானே, இவனுக்கு எப்படி இந்த கலர் முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம டோக்கியோமே பக்கத்துல வந்து நிப்பான். யாரு என்னதான் தேடிக்கிட்டு இருக்கியா, என் கூட சண்டை போடுறதா வந்தியா என்ன, அவனுக்கு எல்லாரும் அனுப்பிச்சு வச்சது நீதானே, இப்ப நீ யாருன்னு பாக்கணும்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் உன் முகத்தை திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். நம்ம மார்க் சேப்பியும் ஒரு மாஸ்க் போட்டிருப்பால, அதுலயே ஒரு ப்ளூ கலர் மாஸ்க். இப்ப இவன் கூட சண்டை போடலாம் நினைக்கும் போது கரெக்டா மக்கா பாஸ் வந்து அடே டோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சு, பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து விளையாடிட்டு இருக்கியா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் போட்டாலும் தப்பிச்சு போயிடுவான். இப்ப நம்ம டோக்கியோமோ சரி டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அந்த டெலிவரி டம்ளர் எடுக்கிறதுக்காக வருவான். அப்ப நம்ம மக்கா பாஸ் பத்தி கேட்பான். ஆமா சாங் ஏறிங்க அவங்க ஷாப்பிங் எதுவும் வில்லேஜ் போயிருக்காங்களா அப்படின்னு. ஆமா எதுக்கு கேட்கற அப்படின்னு மக்கா பாஸ் கேட்கும்போது இல்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அதனால கொஞ்சம் கவலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போவான். இப்ப நம்ம சாங் ஏறினோம், அதாவது நம்ம ரெண்டும் அந்த ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி ஹோட்டலுக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்ப அவளை பாக்குறதுக்காக காரியம் அங்க வந்திருப்பா, அதாவது பேக்மா வேலையோட லீடர். இப்ப இவளை பார்த்ததும் நம்ம ரெண்டும் ஓ நீங்களாக்கா நீங்க அந்த ஸ்குவாட்ல இருக்கிற ஆளு தானே, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம ரெண்டும் அந்த இடத்துல கிளம்புவா. அப்ப நம்ம காரியம் கேட்பா காங் எதுவும் உன்னை கான்டாக்ட் பண்ணானா அப்படின்னு. நம்ம ரெண்டு இல்லன்னு சொன்னதும் ஓ அப்படியா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே, அவன் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனா, அந்த லெட்டர்ல அவன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்லியிருந்தான், சீக்கிரமா என்னை பார்க்கறதா சொல்லியிருந்தான், ஆனா உன்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதை கேட்டது இன்னும் ஓ அப்படியா உங்களுக்கு ரொம்ப நல்லதுக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பிடுவா. இப்ப இவன் கிளம்புறதுக்கு அப்புறம் நம்ம காரியம் பக்கத்துல ஒரு கார்டு இருப்பான், அவன் வந்து கேட்பான் அவன் உங்களுக்கு உண்மையிலே லெட்டர் அனுப்புறான்னு கேட்கும்போது அவன் எனக்கு லெட்டர் அனுப்புறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உனக்கே தெரியாதா, ஆனா நான் அனுப்பின லெட்டர் இன்னியா அவனை போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு காரியம் சொல்லும். என்னது நீங்க அனுப்பின லெட்டரா, அப்ப அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா கேட்கும்போது ஆமா ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன், அவன் எனக்கு தர வேண்டிய காசை மறந்துட்டு நினைச்சான், அவன் எனக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்துட்டு அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டா நான் சும்மா விட்டுவேனா, அவன் எங்க போனாலும் சரி அந்த காசை வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியம் யோசிச்சுட்டு இருக்கும். இப்ப நமக்கு ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி ஒரு இடத்தை காட்டுவாங்க. இந்த இடத்துல ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு வீடு மாதிரி ஒரு கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம காரியம் எழுதின அந்த லெட்டர் நம்ம காங்க ரீச் ஆயிடும். இங்க தான் நம்ம காங்க இருப்பான். இப்போ உடனே நம்ம காங்க இந்த இடத்துல கிளம்பணும் முடிவு பண்ணிடுவான். இவன் ஆக்சுவலா எங்க தங்கி இருந்தா அப்படின்னா இந்த பேக்மா வேலையோட லீடர் இந்த காரியம் இருக்குல்ல, இவங்க இந்த பொண்ணோட தாத்தா ஒருத்தர் இருந்தால ஒரு தடவை பேக்மா வேலைக்கு கூட வந்திருக்காரு. இவர் கூட தான் இத்தனை நாள் நம்ம காங்க தங்கி இருந்தா. சொல்ல போனா இவர் தான் தன்னோட லெட்டர்ல அதாவது அவங்க பேட்டிக்கு எழுதின லெட்டர்ல நம்ம காங்க பத்தி சொல்லிருப்பாரு. அதனால தான் அவங்க பேட்டிக்கு நம்ம காங்க இங்க இருக்கானே தெரிய வந்திருக்கு. உடனே அது ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. இப்ப நம்ம காங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் முடிவு பண்ணிடுவா. இவங்க தாத்தாவும் நான் எழுதின லெட்டர்னால தான் இந்த மாதிரி போற ரொம்ப தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு அவனோட உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். இப்ப கொஞ்சம் தூரம் போனதும் திரும்பி பார்த்து திரும்பி ஒரு நன்றி சொல்லிட்டு போவான். இவங்க தாத்தாவும் திரும்பி பாப்பாரு, பார்த்தா அங்க வேற ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவரோட முகத்தை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க, ஆனா அவர் ஏதோ முக்கியமான ஆள் போல. இப்ப நம்ம காங் மறுபடியும் ஹோட்டலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப பெருசா மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஒரு பால் அடைச்ச வீட்டை காட்டுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் தங்கிட்டு இருப்பான். இப்ப இந்த வீட்டுக்கு இன்னொருத்தன் கதவை திறந்து உள்ள வருவான். உள்ள வந்த உடனே அந்த உள்ள தங்கி இருக்கவன பார்த்து யார் நீ அசையாத அசஞ்சா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவனும் நான் மலைக்காக தான் இங்க ஒழுங்குமே சொன்னதும் அப்படியா உன்னோட ஐடி ஏதாவது கொடுனோனே நம்ம அந்த ஐடி எடுத்து கொடுப்பான். அந்த ஐடியை பார்த்துட்டு சரி இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக இங்க இருக்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த பக்கம் ஒரு கொலகாரன் சுத்திக்கிட்டு இருக்கான், நான் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவனை தேடி தான் வந்தேன், அந்த காரணத்தினால தான் நான் உன்னை சந்தேகப்பட வேண்டியதா போச்சு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போய்வா. இப்ப போயிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அவன் வருவான். வந்துட்டு முன்னாடி ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச் எடுத்து பார்த்துட்டு இந்த பவுச் எதுவும் நீ தொட்டியா என்ன, சரி நீ தொடல நான் பிரச்சனை இல்ல, இதுல ஒண்ணும் இல்ல, இதுல என்னோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் மட்டும் தான் இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பிடுவா. இப்ப திரும்பி அமைதியாயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அவன் வருவான். வந்துட்டு ஒரு சேர் எடுத்து முன்னாடி போட்டு உட்காந்துட்டு நான் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அந்த கொலகார பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா, அந்த கொலகாரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் நிறைய பேர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல கொண்டுகிட்டே இருக்கான். இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய பேர் கொண்டுட்டான், அதுவும் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க எல்லாருமே அந்த கொலகாரனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் எல்லாரையும் கொண்டா அதுக்கான காரணம் என்ன நீ வேணா கேட்கலாம், இந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்களா என்ன அப்படின்னு. ஆனா அவ ஒரு சைக்கோ, இந்த மாதிரி சைக்கோக்கெல்லாம் காரணமே தேவையில்ல, அவங்க யார வேணாலும் கொள்வாங்க, அதுவும் இல்லாம எல்லாரையும் அவன் தான் கொல்றான் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காகவே எல்லாரையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புல இருந்து முன்னாடி இருக்கிற 2 பல்லையும் எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சைக்கோ அவன், அந்த பல்லு எல்லாத்தையும் அவன் தான் சேர்த்து வச்சிருப்பான். அந்த காரணத்துக்காகவே அவனுக்கு டீத் மர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வந்துருச்சு. இந்த பட்ட பேரை வச்சுட்டு அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படி தெரியுமா, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பவுச் எடுத்து உள்ள வச்சால அந்த பவுச் எடுத்து வெளில அதுல இருக்கிற ஒரு பல்லு எடுத்து காட்டுவான். இந்த மாதிரி தான் அவன் எல்லாரோட பல்லையும் எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்னு. இப்ப இத பார்த்ததும் அந்த கொலகாரனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளு எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான். அதை பார்த்ததுமே அந்த கொலகாரன் கேட்பான் உனக்கு ஆச்சரியமாவே இல்லையா, அப்ப நீ ஏற்கனவே இதை எடுத்து பார்த்துட்ட, இதை எடுத்து பார்த்ததுனால நான் தான் கொலகாரன் உனக்கு தெரிஞ்சிருந்து இந்த இடத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு நான் உன ஆரம்பத்துல அப்படியே விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆரம்பத்துல என்கிட்ட எந்த பிளானும் இல்ல, உன்னை எதுவும் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா எப்ப நீ எனக்கு சொந்தமான ஒரு முக்கியமான பொருளை தொட்டியோ அப்பவே உன்னை சும்மா விட்டுட்டு போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், நீ இதே தொட்டுருக்க அப்படின்னா இந்த ஒரு கையை நான் சும்மா விடலாமா, உன்னோட கையை அப்படியே சும்மா விட்டு போலாமா என்ன, அந்த கை இருக்கிற உன்னோட உயிர் அதை அப்படியே விட்டுட்டு போலாமா, அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாதுல்ல, அந்த உயிரை எடுத்துட்டு போறது தானே நல்லது, நீ என்ன சொல்ற அந்த உயிரை எடுக்கலாமா வேணாமா, அதை உன்னோட விருப்பத்தில் விட்டுறேன், உன்னோட உயிரை நான் எப்படி எடுக்கணும்ன்றதை நீயே சொல்லலாம், உன்னை எப்படி கொல்லணும்ன்றதை நீயே முடிவு பண்ணு, அதே மாதிரி நான் கொள்றேன், ஒருவேளை உனக்கு வலிக்காம தான் சாகணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன், உன்னை வலிக்காம கொண்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு சொல்லுவான் நீ போய் சரண்டர் ஆயிரு அப்படின்னு. இதை கேட்டதும் இந்த கொலகாரனும் என்னது என்ன சொன்ன, நான் சரண்டர் ஆகணுமா, நான் போய் சரண்டர் ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது இப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் சொல்லுவான் ஆமா நீயே போய் சரண்டர் ஆயிரு, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு. இப்பதான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆள காங் அப்படின்னு காட்டுவாங்க. அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது காங் தான் அப்படின்னு. இப்ப இந்த கொலகாரன் இவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருப்பான். நீ என்னையே போய் சரண்டர் ஆக சொல்றியா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, நான் என்ன சரண்டர் ஆகிற மாதிரி தெரியறேனா, அது உன்னை பார்த்து பயந்து நான் போய் சரண்டர் ஆயிடுவேன் நினைக்கிறியா, நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ போக போக என்னோட கோவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க, இப்படியே உன்னை விட்டுட்டு போறது சரியே கிடையாது, நானே முடிவு பண்ணிட்டேன், இப்ப எப்படி சாகணும் உன்கிட்ட கேட்டல, அதெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. திரும்பி அடுத்த நாள் காலைல எல்லாம் அமைதியாயிரும். நம்ம ஹோட்டல் ரொம்ப பரபரப்பா இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. அந்த டீட் மாடலர் ஒருத்தர் இருந்தால அவன பக்கத்து வில்லேஜ்ல கண்டுபிடிச்சாங்களா, ஆனா அவன கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது அவன் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தானா, அவன் எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கான் போல, அந்த ஒரு
காரணத்தினால தான் இந்த நிலைமையில இருந்திருக்கான். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சைக்கோ கொலைகாரனே ஒரு விஷயம் பயமுறுத்தி இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? ஒருவேளை ஒரு பெரிய பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம அக்கா பாஸ்க்கு தெரிஞ்சிடும் வரது யார் அப்படின்னு. சோ அவன் பக்கத்துல வந்துட்டான், கண்டிப்பா இன்னைக்கு அல்லது நாளைக்கு அவன் கண்டிப்பா இங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா பாஸ் சொல்லும். உடனே நம்ம 2 நாள் கேட்டுட்டு அவன் இங்க வரானா இல்ல பேப்பா வேலைக்கு போறானான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த சாப்டர்ஸ்ல பெருசா ஒண்ணுமே நடக்கல. ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால சீசன் 2 ஓட ஆரம்பத்தை ஒரு நார்மலா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த காரணத்தினால தான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா போக போக பிரச்சனை ஆரம்பிக்கும். சீசன் 2ல நமக்கு இந்த 3 வில்லன்ஸ் இருக்காங்க. 3 பேர் கொள்ள வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம அந்த வில்லன்ஸ்க்கு எத்தனை அடியாளர்கள் இருக்காங்களோ அவங்க எத்தனை பேர் வர போறாங்களோ அப்படின்றது தெரியாது. இவங்க எல்லாரையும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். சோ சீக்கிரமாவே நம்ம கதைக்குள்ள போயிடுவோம். சீக்கிரமா போய் அடுத்த வில்லனை ஃபேஸ் பண்ணுவோம். அடுத்து வரப்போற வில்லன் மார்க் சேபியோங் தான். அவரை நம்ம போய் என்ன பண்ண போறான்றத அடுத்த